Morning da. Sir, theriyalana audio video la clear ah irukka? Yes. Am I audible? Is everything clear? Let me know. We'll start the class. Okay, enna paathirundom last class breaking neat la vandu system of particles and rotational motion paathirundoma yavagam irukka? Adula வந்து கடைசியா டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம்ல ஒரு ப்ராப்ளம் பார்த்து முடிச்சோம்டா. எஸ், டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம்ல ஒரு ப்ராப்ளம் பார்த்து முடிச்சோம். அடுத்த கிளாஸ்ல ஈக்லிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. எஸ் 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 ஓகே. ஹாய், குட் மார்னிங், குட் மார்னிங். ஏவி கிளியர். ஹாய் சார், வணக்கம், குட் மார்னிங், வணக்கம் வணக்கம் வணக்கம், குட் மார்னிங் நந்தினி. சரிடா, என்ன பார்த்தோம் நம்ம? டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் பார்த்து முடித்தோம். கடைசியாக ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். 60 யூனிட்ஸ் ஆன்சர் வந்துச்சு. லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தா ஞாபகம் இருக்கும். ஓகேவா? அடுத்து நான் என்ன சொன்னேன்? ஈக்லிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடி இருக்குது, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குது, பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், பேரல் ஆக்சிஸ் தியரம், அதுக்கப்புறம் வந்து ரொட்டேஷனல் மோஷன், டிரான்ஸ்லேஷனல் மோஷன், இது எல்லாமே இருக்குது சாப்டரில். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட வேணாம். இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வில் ஸ்டார்ட் வித் ஈக்லிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடி. ஓகேவா? என்னது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு ஈக்லிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடி. சரி, அதை நான் எழுதுறேன். அப்புறமா ஈக்லிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிக்கு அப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்ப்போம். இது ரெண்டும் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு இஃப் வி ஹேவ் எனஃப் டைம் நம்ம வந்து அடுத்து பேரலல் ஆக்சிஸ் தியரம், பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் பார்க்கலாம் இன்றைக்கி. அதுதான் இன்றைக்கி கிளாஸோட பிளான். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் என்னதுடா? ஈக்லிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடி. ஓகேவா? எவ்வளோ செய்யுது? 2 நிமிஷம் வருங்கடா. Yes, is that clear? How was your health? Okay, நான் லைட்டாக கோல்டு ஃபீவர் மட்டும் இருக்குது, மற்றபடி ஐம் ஓகே. ஹலோ ஹலோ ஹலோ, குட் மார்னிங், குட் மார்னிங். வாங்க வாங்க வாங்க, எல்லோரும் வாங்க. ஓகேவா? ஓகேடா மாமா, நோட்ஸ் எடுத்துக்கோ, அப்படியே கையில் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோ. சரியா? ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னதுடா? ஈக்லிபிரியம் ஆஃப் அ ரிஜிட் பாடி. ஓகேவா? ஈக்லிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடி. ஓகே சார், வை மார்னிங் கிளாஸ்? வை? இட்ஸ் ஓகேடா கண்ணா, நானும் தான், எனக்குமே அப்படி தான் இருக்குது. சிக் வேறு, பட் இட்ஸ் ஃபைன். ஓகேவா? ரொம்ப ஜாலியாக பார்க்கலாம், கஷ்டப்படாமல் பாருங்கள், கவலைப்படாதீங்க. ஓகேவா? ஓகே. ஒரு ரிஜிட் பாடி வந்து மெக்கானிக்கல் ஈக்லிபிரியமில் இருக்கணும் அப்படின்னா என்னது? ஒரு ரிஜிட் பாடி மெக்கானிக்கல் ஈக்லிபிரியமில் இருக்கணும்னா ஃபார் ரெண்டு கண்டிஷன்ஸ் மீட் ஆகணும்னா என்ன ஆகணும்? 2 conditions should be met. ஓகேவா? எஸ், அது என்ன 2 கண்டிஷன்? யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, அது என்ன 2 கண்டிஷன்? யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? 2 ஈக்லிபிரியமில் அது இருக்கணும். ஓகேவா? என்ன பண்ணும்? அது 2 ஈக்லிபிரியமில் இருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம், ரெண்டாவது வந்துட்டு ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம். எஸ், என்னதுடா? ரெண்டு கைண்ட்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியமில், மெக்கானிக்கல் ஈக்லிபிரியமில் இருக்கணும்னா அது வந்துட்டு 2 விதமான ஈக்லிபிரியமில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஈக்லிபிரியம் பேர் வந்து டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம், ரெண்டாவது ஈக்லிபிரியம் பேர் ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம். இது வரைக்கும் கிளியரா? எஸ், ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஜாலியாக. பெட் காஃபி குடிங்க, பெட் காஃபி குடிங்க. How is your health? My health is okay da. I am feeling well. I am feeling all right. வாங்க கிளாஸ் கவனிங்க. இது வரைக்கும் கிளியரா?
உனக்கு ஈக்லிபிரியம் ஒரு ரிஜிட் பாடி ஈக்லிபிரியமில் இருக்குது ஒரு மெக்கானிக்கல் ஈக்லிபிரியமில் ஒரு ரிஜிட் பாடி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அது ரெண்டு டைப் ஆஃப் ஈக்லிபிரியம்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்று வந்து டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம், இன்னொன்று வந்து ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம். சரியா? கிளியரா? ஓகே சார். அது என்ன சார் டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம், அது என்ன சார் ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம், ரெண்டுத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்? இதுதானே அடுத்து பார்க்கணும். எஸ் எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம்னா உனக்கு நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் த பாடி வந்து ஜீரோவாக இருக்கும். என்னதுடா? நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் த பாடி வந்து ஜீரோவாக இருக்கும். கிளியரா? என்னவா இருக்கும்? உனக்கு எக்ஸ்டர்னலாக எந்த ஃபோர்ஸுமே எக்ஸ்டர்னலாக நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும். அப்படின்னா வேறு வேறு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் நெட் ஃபோர்ஸ் நீ கால்குலேட் பண்ணணும். அதாவது அந்த ஃபோர்ஸ் எல்லாம் சம் பண்ணினா உனக்கு ஜீரோ தான் வரணும். அப்போ தான் அது வந்து டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியமில் இருக்குன்னு அர்த்தம். இது கிளியரா? ஓகே. அப்படி இருக்கும்போது உன்னோட சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு இல்லையா, அதோட ஆக்சிலரேஷன் என்னவா இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். கிளியரா? என்னது? உனக்கு நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் வந்து ஜீரோவாக இருக்குது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது உன்னோட அந்த அந்த ரிஜிட் பாடியோட சென்டர் ஆஃப் மாஸோட ஆக்சிலரேஷனும் ஜீரோவாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ரெஸ்ட்டில் இருந்தால் ரெஸ்ட்லேயே இருக்கும், இல்லை யூனிஃபார்ம் மோஷனில் இருந்தால் அதே வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டே இருக்கும், ஆக்சிலரேட் ஆகாது. புரிஞ்சுதா? ஓகேவா? கிளியரா? எஸ். அவ்வளோதான். ஸோ என்ன அர்த்தம்னா ரெஸ்ட்டில் இருந்தால் இட் வில் பி அட் ரெஸ்ட். ரெஸ்ட்டில் இருந்தால் அப்படியே இருக்கும், ஆர் இல்லாட்டி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கும். சரியா? அவ்வளோதான். இது வந்துட்டு உன்னோட டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம். அடுத்து அப்போ சரி ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். உனக்கு டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம்னா நான் வந்துட்டு என்ன சொல்லிட்டேன்? நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ ரொட்டேஷனல் ஈக்லிபிரியமுக்கு எது ஜீரோவாக இருக்கும்? கெஸ் பண்ணுங்க. கமான். கெஸ் இல்லை, உங்களுக்கே தெரியும். ரொட்டேஷனல் ஈக்லிபிரியமுக்கு எது ஜீரோவாக இருக்கும்? ரொட்டேஷனல் ஈக்லிபிரியமுக்கு எது ஜீரோவாக இருக்கும்? யார் சொல்ல போகிறா ஆன்சர்? கமான். என்னடா ஆன்சர் எதுவும் வரல? ஏன் ஆன்சர் வரல? நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாரு. ஆன்சர் சொல்லு. எதுடா ரொட்டேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும்? டார்க் தான் ரொட்டேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஒரு பாடி ரொட்டேஷனல் ஈக்லிபிரியமில் இருக்கணும்னா அது மேலே இருக்க நெட் எக்ஸ்டர்னல் டார்க் வந்துட்டு ஜீரோவாக இருக்கணும். ஓகேவா? என்னதுடா? நெட் எக்ஸ்டர்னல் டார்க் வந்து ஜீரோவாக இருக்கணும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது அந்த பாடியோட ஆங்குலர் ஆக்சிலரேஷன், எஸ் சூப்பர் சூப்பர் தனு, சூப்பர் தனு, வெரி குட். ஓகேவா? அப்படி இருக்கும்போது அதோட ஆங்குலர் ஆக்சிலரேஷன் இருக்கு இல்லையா, ஆல்ஃபான்னு எழுதுறேன், அது வந்து ஜீரோவாக இருக்கும். ஓகேவா? கிளியரா? அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இட் வில் நாட் ஸ்பின் எனி ஃபாஸ்டர் ஆர் ஸ்லோவர். என்னதுரா? இட் வில் நாட் என்ன ஸ்பீடில் ஸ்பின் ஆகிட்டு இருக்கோ அதே ஸ்பீடில் தான் ஸ்பின் ஆகிட்டு இருக்கும். ஆங்குலர் ஆக்சிலரேஷன் வந்து ஜீரோவாக இருக்கும். ஓகேவா? சூப்பர் நந்தினி, வெரி குட் நந்தினி. ஓகேவா? அடுத்து வந்துட்டு இருக்கிறது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகேவா? Center of gravity or definition யாராச்சும் கொடுக்க முடியுமா? Yes. Can someone give me the definition of the center of gravity? ஓகேவா? ஒரு ரிஜிட் பாடி இருக்கு, இல்லை ஏதோ ஒரு பாடி இருக்குன்னா அதில் எங்கே வந்துட்டு உனக்கு நெட் எக்ஸ்டர்னல் டார்க் வந்து ஜீரோவாக இருக்கும். என்னதுனா எந்த பாயிண்ட்ல வந்துட்டு அதில் கிராவிடேஷனல் டார்க் வந்து ஜீரோவாக இருக்கும். கிராவிடேஷனல் டார்க்னா என்ன? கிராவிட்டினால ப்ரொடியூஸ் ஆகிற டார்க். ஓகேவா? ஒரு பாடியில் a point where gravitational torque is zero.
புரியுதா என்னது எங்க வந்து கிராவிடேஷனல் டார்க் ஜீரோவா இருக்கோ அதுதான் வந்து உன்னோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அங்கே தான் வந்துட்டு உன்னோட எம்ஜி வந்து ஆக்ட் ஆகிற மாதிரி தெரியும் ஓகே என்னது அந்த பாயிண்ட்ல தான் வந்துட்டு உன்னோட எம்ஜி மாஸ் டைம்ஸ் கிராவிட்டி வந்து அங்கே தான் வந்து ஆக்ட் ஆகும் ஓகேவா எஸ் என்டையர் வெயிட் ஆஃப் த பாடி எங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்ட்டு சரி ஓகே இது உங்களுக்கு தெரியுது இப்போ சென்டர் ஆஃப் மாஸுக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் என்ன வித்தியாசம் ஓகே என்னதுடா சென்டர் ஆஃப் மாஸுக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் என்ன வித்தியாசம் ஓகேவா எங்கே வந்துட்டு கிராவிட்டி வந்து யூனிஃபார்மாக இருக்கும் ஓகேவா என்னதுடா எங்கே வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு யூனிஃபார்மாக இருக்கோ அங்கே வந்து உன் சென்டர் ஆஃப் மாஸும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் கோயின்சைட் ஆகும் எந்த ஒரு இடத்துல வந்துட்டு கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்துட்டு யூனிஃபார்மாக இல்லையோ அங்கே வந்து தே வில் நாட் கோயின்சைட் ஓகேவா இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறமா ஓகேவா நெக்ஸ்ட்டு உனக்கு கப்பல்னா என்னன்னு தெரியணும் ஓகேவா என்ன தெரியணும் கப்பல்னா என்னன்னு தெரியணும் கப்பலில் வந்துட்டு இட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் இல்லைடா இட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் எப்படி இருக்கும் தே வில் பி ஈக்குவல் இன் மேக்னிடியூட் அண்ட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் and opposite in direction அதாவது f minus f அப்படின்னு இருக்கும் ஓகேவா என்னது f minus f அப்படின்னு இருக்கும் கிளியரா கப்பல்னா அந்த கப்பல் இல்லை கப்பல்னா வந்து கப்பல் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஓகேவா ரெண்டு ஃபோர்ஸஸ் வேர் இந்த ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சரியா கிளியரா அண்ட் இது வந்து they will not act along the same line not acting along the same line சரியா எஸ் 3 பாயிண்ட் புரிஞ்சுதா அப்புறமா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் இல்லடா ஃபோர்ஸஸ் சரியா என்னதுடா equal and opposite forces not charges அப்புறம் a couple produces pure rotation ரா என்ன பண்ணும் couple produces pure rotation அப்படின்னா என்ன அர்த்தம் அது வந்து ரொட்டேஷனல் மோஷன் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் டிரான்ஸ்லேஷனல் மோஷன் ப்ரொடியூஸ் பண்ணும் அது ஒரு ஆப்ஜெக்ட் நவுன் தான் அது டிரான்ஸ்லேஷனல் மோஷன்ரா அது வெறும் சுத்தம் மட்டும் செஞ்சால் அது வந்து ரொட்டேஷனல் மோஷன்ரா ஓகேவா அப்போ கப்பல் ஆக்ட் ஆகுதுன்னா என்ன ஆகும் கப்பல் வந்துட்டு உனக்கு ரொட்டேஷனல் மோஷன் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணும் டிரான்ஸ்லேஷனல் மோஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது அப்போனா அதுக்கு என்ன அர்த்தம் உனக்கு உன்னோட நெட் டார்க் இருக்கு இல்லையா நெட் டார்க் வில் நாட் பி ஈக்குவல் டு 0 ஆனால் உன்னோட நெட் ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு 0 கிளியரா புரிஞ்சுதா இது வரைக்கும் எஸ் கப்பல் வந்து பியூர் ரொட்டேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேவா ஓகே அடுத்து வந்துட்டு யூ ஹேவ் யுவர் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் அடுத்து என்னடா பசங்களா principle of moments ஓகேவா ஒரு லிவர் வந்து பேலன்ஸ்டா இருக்கணும்னா ஃபார் அ லிவர் டு பி பேலன்ஸ்ட் சரியா ஒரு லிவர் பேலன்ஸ்டா இருக்கணும்னா உன்னோட லோட் டைம்ஸ் லோட் ஆர்ம் இருக்கு இல்லையா என்னது உன்னோட லோட் டைம்ஸ் யுவர் லோட் ஆர்ம் எதுக்குடா ஈக்குவலா இருக்கும் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் எஸ் சார் கிளியர் சார் நெக்ஸ்ட் உன்னோட எஃபர்ட் டைம்ஸ் உன்னோட எஃபர்ட் ஆர்முக்கு ஈக்குவலா இருக்கும்
இதை நீ உனக்கு வேணுங்கிற மாதிரி ரீஅரேஞ்சும் பண்ணிக்கலாம். புரியுதா? அதாவது உன்னோட லோட் பை எஃபர்ட் ஈக்குவல்ஸ் எஃபர்ட் ஆம் பை லோட் ஆம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுதான் உனக்கு உன்னோட மெக்கானிக்கல் அட்வான்டேஜை கொடுக்குது. சரியா? என்னடா கொடுக்குது உனக்கு? மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இஸ் கிவன் பை load by effort is equal to இங்க இருந்து effort arm by load arm. ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? இப்போ வந்து உன்னோட மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இருக்கு இல்லையா, இது வந்து கிரேட்டர் தேன் 1 இருந்தா நீ ஸ்மால் எஃபர்ட்லேயே ஹெவி லோடை லிஃப்ட் பண்ணலாம். ஓகேவா? என்ன பண்ணலாம்? மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வந்துட்டு 1ஓட கிரேட்டாக இருக்குது. ஓகேவா? என்னது 1ஓட கிரேட்டராக இருக்குது அப்படின்னா நீ வந்து ஒரு சின்ன எஃபர்ட்டில் பெரிய லோடை லிஃப்ட் பண்ணலாம். ஓகேவா? என்ன பண்ணலாம்? a small effort can lift a big load. ஓகே, இது வரைக்கும் கிளியரா? எல்லாம் புரிஞ்சிருச்சா? ஆப்வியஸாடா டார்க் தான்டா ப்ரொடியூஸ் ஆகும். நீ ஒரு சைடு தானே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற, இன்னொரு சைடு தானே இப்படி தூக்குது. எங்கெல்லாம் உனக்கு வந்துட்டு இப்படி ரொட்டேஷனலாக மோஷன் ப்ரொடியூஸ் ஆகுதோ அங்கெல்லாம் டார்க் இருக்கும். எஸ். ஓகே, இப்போ ப்ராப்ளம்ஸ். Which of the following statements are correct? Center of mass of a body always coincides with the center of gravity of the body. இது வந்து கரெக்டா? இல்ல, generally it will coincide. என்னது? Generally it will coincide. But not always. So இது தப்பு. அடுத்த question. அடுத்த statement. Center of mass of the body is the point at which the total gravitational torque on the body is 0. இது கரெக்டா? Yes. Yes, this is correct. Yes, Nandini answer சொல்லிட்டாங்க. Yes, that is correct. So this is right. இது correct. A couple on a body produces both translational and rotational motion in a body. This is couple வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொன்னேன் உனக்கு? ரொட்டேஷனல் மோஷன் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணும், டிரான்ஸ்லேஷனல் மோஷன் ப்ரொடியூஸ் பண்ணாது. அதனால this is wrong. அடுத்து, மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் greater than 1 means a small effort can be used to lift a large load. This is also correct. ஓகேவா? So statements 2 and 4 are correct. ஓகேவா? என்னது? 2 and 4 are correct. ஓகேவா? டிரான்ஸ்லேஷனல் மோஷன் அங்கே பார், நம்ம பார்த்துருக்கோம்லடா. இப்போது ஒரு வீல் வந்துட்டு இப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோ, இது வந்து ரொட்டேஷனல் மோஷன். அதே ரொட்டேட் ஆகிற வீல் வந்து இப்படி நவுறுது. ஓகேவா? என்னது? வீல் வந்துட்டு இப்படி நகருது அப்படின்னா தட் இஸ் டிரான்ஸ்லேஷனல் மோஷன். ஓகேவா? என்னதுடா? வீல் இப்படி நவுந்துச்சுன்னா அதான் டிரான்ஸ்லேஷனல் மோஷன். ஓகேவா? வேற பொசிஷன் சேஞ்சஸ், பொசிஷனே சேஞ்ச் ஆகாமல் இது இந்த ஆக்சஸில் மட்டும் ரொட்டேட் ஆகிட்டுச்சுன்னா அது ரொட்டேஷனல் மோஷன். அப்படி ரொட்டேட் ஆகும்போது இப்படி பொசிஷனும் சேஞ்ச் ஆகி அது நவுந்துட்டே போகுதுன்னா தட் இஸ் டிரான்ஸ்லேஷனல் மோஷன். ஓகேவா? கிளியரா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? A rod of weight W is supported by two parallel knife edges A and B. ஓகேவா? And is in equilibrium in a horizontal position. The knives are at a distance D from each other. The center of mass of the rod is at a distance X from A. ஓகேவா? The normal reaction on A is A மேல இருக்க நார்மல் ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா?
correct ராகண்ணா. When there is a change in position, it is called as translational motion. Super. இப்போ இது என்ன பண்ண போறீங்க? ஓகே, ஒரு ராட் இருக்கு. இந்த ராடோட வெயிட் வந்துட்டு W. அது வந்துட்டு is supported by two parallel knife edges. Okay, knife edges நான் இப்படி வரையறேன். இப்படி சப்போர்ட் ஆயிருக்கு. A and B and is in equilibrium. ஓகேவா? A B சப்போர்ட் ஆயிருக்கு. It is in equilibrium in a horizontal position. Knives are at a distance D from each other. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு D. The center of mass of the rod is at a distance x from A. ஓகேவா? ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் xன்றது Aல இருந்து சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த ராட் இருக்கு. ஓகேவா? இது A, இது B. அப்போ நார்மல் ரியாக்ஷன் அட் A என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? புரியுதா? நான் வந்து இங்க இருக்க நார்மல் ரியாக்ஷன் வந்து N1 எடுத்துக்கிறேன். ஓகேவா? இங்க இருக்க நார்மல் ரியாக்ஷன் வந்துட்டு N2 எடுத்துக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் கிளியரா? N1 and N2 என்ன எடுத்திருக்கேன் அப்படின்றது கிளியரா? ஓகே, இப்போ வந்துட்டு நான் என்ன சொல்றேன், W இருக்கு இல்லையா, W வந்துட்டு is acting at the center of mass அப்படின்னு எடுத்துக்கிறேன். பாத்தியா? W வந்து is acting at the center of mass அப்படின்னு எடுத்துக்கிறேன். அது வந்து கீழ் நோக்கி ஆக்ட் ஆயிட்டு. இப்போ டிரான்ஸ்லேஷனல் பேலன்ஸ் இருக்கணும்னா நான் என்ன சொல்லலாம், N1 plus N2 equals W. சரியா? இது சொல்லலாமா? இது வரைக்கும் கிளியரா? இது வரைக்கும் கிளியராடா பசங்களா? ஓகே, நான் இப்போ வந்துட்டு டார்க் N1 நால கிரியேட் ஆகிற டார்க் வந்து என்னன்னு எழுத போறேன், ஈக்குவல்ஸ் N1 into D அப்படின்னு எழுதுறேன். எந்த பாயிண்ட்லடா? டார்க் டியூ டு N1 at point B. ஓகேவா? நான் வந்து N2 வந்து போக வைக்க ட்ரை பண்றேன். அதனால கிளியர்ல? இப்போ டார்க் ஃப்ரம் W இது வந்துட்டு என்னதுடா, இது வந்துட்டு உன்னோட டார்க் ஃப்ரம் N1. அதே மாதிரி அடுத்து வந்துட்டு நான் டார்க் ஃப்ரம் W எழுதுறேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? டார்க் ஃப்ரம் W யாராச்சும் வந்தா அது சொல்லுங்க. டவு W என்னவா இருக்கும்? எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இன்டூ டிஸ்டன்ஸ். கரெக்டா? அப்போ ஃபோர்ஸ் என்னதுடா, ஃபோர்ஸ் வந்துட்டு Wன்னு எழுதலாம். இன்டூ டிஸ்டன்ஸ் என்னதுடா, டிஸ்டன்ஸ் என்னது? இப்போ இது வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸ் எக்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் அட் டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இங்க இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு பார்த்துட்டு இருக்கோம். N2ல ஆக்ட் ஆகிற டார்க் பார்த்துட்டு இருக்கோம். N1னால அந்த டார்க் எவ்வளோ இருக்கு, N1 into D இருக்கு. ஏன்னா Dன்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு எழுதிட்டோம். அதே மாதிரி இப்போ வந்துட்டு N2ல ஆக்ட் ஆகிற டார்க் Wனால என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா Wக்கும் N2க்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் பசங்களா? கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். எக்ஸ் இல்ல, எக்ஸ் வந்து ஏல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்றது தான் எக்ஸ். பில இருந்து அப்ப எவ்வளவு தூரத்துல இருக்குன்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு வந்துட்டு என்னென்ன தெரியும், யோசிச்சு பாரு. யோசிச்சு கரெக்டா சொல்லு. யோசிச்சு கரெக்டா சொல்லு. எஸ் பசங்களா, டேக் யுவர் டைம். நான் மறுபடியும் சொல்றேன், நமக்கு ஏல இருந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். கரெக்டா? ஏல இருந்து எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நமக்கு பில இருந்து அது எவ்வளவு தூரத்துல இருக்குன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த எக்ஸ்ன்றது வந்துட்டு கரெக்டா பாதி தூரத்துல இல்லை, எக்ஸ்ன்றது ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. எஸ் பசங்களா, கரெக்ட் தியாகு, வெரி குட் வெரி குட். W into D minus X is the right answer. ஓகேவா? அது என்னதுடா, இஸ் யோர் டார்க் ஃப்ரம் யோர் வெயிட். Wன்ற வெயிட்னால ப்ரொடியூஸ் ஆகிற டார்க். இது ரெண்டுமே பார்த்தாச்சு. இப்போ நமக்கு என்ன தெரியும், இது ரெண்டுமே வந்துட்டு டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம்ல இருக்கு அப்படின்னு தெரியுமா? ஈக்லிபிரியம்னா நெட் டார்க் வந்து ஜீரோவா? என்ன பசங்களா, நெட் டார்க் வந்துட்டு ஜீரோவா இருக்கணுமா? அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா? நான் சொன்னல பிசிக்ஸ்ல வந்து ஒன்று ரெண்டு விஷயம் தானே நம்ம பண்ணவே முடியும். என்ன பண்ண முடியும்? ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு சேஞ்சே ஆகாமல் இருக்குன்னா நம்ம வந்துட்டு அதை இப்போ ஈக்குவேட் பண்ண போறோம். அப்போ N1D ஈக்குவல்ஸ் W into D minus X அப்படின்னு போடலாமா? கரெக்டா?
எஸ் போட்டோம்னா இதுல இருந்து நீ வந்து n1 கண்டுபிடிச்சினா என்னவா இருக்கும் w into d minus x by d. So that is your right answer. புரிஞ்சுதா? ஈஸியா? சம்ம கிளியரா? கிளியராடா பசங்களா? இதுல இருந்து நீ n1 கண்டுபிடிச்சினா உனக்கு என்ன கிடைக்கும்? n1 equals w into d minus x by. அதான் உன்னோட ஆன்சர். சரியா? ஈஸியா? Clear? Shall I move on to the next one? இது பாரு, one small revision sir. சரிடா, இது பாருடா, நல்லா கவனி. உனக்கு வந்து நீ ரெண்டு டார்க் கால்குலேட் பண்ற. டார்க் எந்த இடத்துல கால்குலேட் பண்ற? டார்க் அட் n2 கால்குலேட் பண்ற. அதாவது b இருக்க இடத்துல டார்க் என்ன இருக்கும் அப்படின்ற கால்குலேட் பண்ற. ஸோ டார்க்கோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்டன்ஸ். ஸோ n1 டைம்ஸ் டிஸ்டன்ஸ்னு போட போகிறேன். என்ன போட போகிறேன்? n1 டைம்ஸ் டிஸ்டன்ஸ் போட போகிறேன். n1 டைம்ஸ் டிஸ்டன்ஸ் போட்டினா என்ன பண்ண போகிறேன்? n1 டைம்ஸ் டிஸ்டன்ஸ் போட்டினா n1 இன்ட்டு டி, அது வந்து ஒரு டார்க். இன்னொரு டார்க் என்னது? w இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸ் வந்து d மைனஸ் எக்ஸ். அவ்வளோதான், அந்த ரெண்டு டார்க்கும் போட்டுட்டேன். இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க? அதெல்லாம் ஈக்லிபிரியமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது வந்துட்டு அது ரொட்டேட் ஆகலை. அப்போனா உனக்கு என்ன தெரியும்? நெட் டார்க் வந்து 0 அப்படின்னு தெரியும். அதாவது நீ வந்து அந்த n1னால இருக்க டார்க்கு அப்புறம் அந்த w-னால இருக்க டார்க், இந்த ரெண்டு டார்க்கையும் ஆட் பண்ணால் அது வந்து உனக்கு 0 கொடுக்கணும். அதாவது வந்துட்டு உனக்கு n1dயும் இது என்னவா இருக்கும்? இது வந்து மைனஸ் w into d minus x equal 0 அப்படின்னு வரும். அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நீ இதுல இருந்து நீ வந்துட்டு n1 கண்டுபிடிக்கிற. அவ்வளோதான் பண்ற. ஓகேவா? உனக்கு வந்து அந்த 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 பொருள் வந்து ரொட்டேட் ஆகலடா, அதனால உனக்கு நெட் டார்க் 0ன்னு தெரியும். ஸோ நீ ரெண்டு இடத்துல வந்து டார்க் போட்டு அந்த டார்க்கை ஆட் பண்ணால் எனக்கு 0 தான் வரணுன்றதை வச்சு நீ கண்டுபிடிக்கிற. அவ்வளோதான், ஈஸி தான். சம் ரொம்ப சிம்பிள் தான். புரியுதா? கிளியரா? எஸ், ஏன்னா அது ரெஸ்ட்ல தானே இருக்கு. ரெஸ்ட்ல இருக்கிறதுனால நீ வெறுமனே ரெண்டு டார்க் மட்டும் கண்டுபிடிக்கிற. ரெண்டு டார்க் கண்டுபிடிச்சு அந்த ரெண்டு டார்க்கோட நெட் எஃபெக்ட் வந்து 0வா தான் இருக்கணும் அப்படின்றத பார்க்குற. அவ்வளோதான், வெரி சிம்பிள். Clear sir, let's go for the next one. Okay, இது பாரு, ABC is an equilateral triangle with O as its center. F1, F2, F3 represent three forces acting along the sides, AB, BC and AC respectively. Okay va? சரி, okay. If the total torque about O is 0, then the magnitude of F3 is ஓகே. இது நான் ரொம்ப சிம்பிளான ஒரு சம்மட. ஏ அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு யார் சொல்றா? சோனிகா பழனிசாமி. எஸ், F1 plus F2 is the ரைட் ஆன்சர். சரியா? ஆனால் எப்படி வந்துட்டு அதுக்கு வரணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? எப்படி வந்து இந்த ஆன்சருக்கு வரணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லவா? ஓகே, இது வந்து ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? இது வந்து ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சென்டர் ஓல இருந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் டு எனி சைடு இருக்கும்ல, இது இந்த மூணும் இருக்கும்ல. இது வந்து சேம் தான். இது வந்துட்டு நான் வந்துட்டு என்னன்னு சொல்லிக்கிறேன்னா ஆர்னு சொல்லிக்கிறேன். சரியா? இதை நான் ஆர்னு சொல்லிக்கிறேன். இது மூணு சைடுக்குமே சேமாக தான் இருக்கும். இப்போ நம்மளால என்ன பண்ண முடியும்டா பசங்களா? டோட்டல் டார்க் அபவுட் O is 0 அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ நம்ம டார்க் ஃப்ரம் F1 என்ன எழுதலாம்? இதனால வர டார்க் என்ன எழுதலாம்டா? F1 ஆர்னு எழுதலாமா? F2னால வர டார்க் வந்துட்டு நான் அகைன் F2 ஆர்னு எழுதலாமா? F3னால வர டார்க் வந்துட்டு நான் என்ன எழுதலாம்? F3 ஆர்னு எழுதலாம். கரெக்டா? தான் மூணு டார்க். கரெக்டா? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஹவு சார்? டே, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் சென்டரில் இருந்து அதோட பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக தான்டா இருக்கும். மேக்ஸில் படித்தது இல்லையா? ஜாமெட்ரியில் படித்தது இல்லையா?
ஆ நீ வந்து சார் why we need to take torque சார் அதான் சொல்றேன் பாருடா ஏன் டார்க் எடுக்கணும்னு நான் சொல்றேன் இங்க என்ன கொடுத்துருக்கான்டா டோட்டல் டார்க் அபவுட் O is 0 அப்படின்னு கொடுத்துருக்கான் கரெக்டா என்ன கொடுத்துருக்கான் டோட்டல் டார்க் அபவுட் O is 0 அப்படின்னு கொடுத்துருக்கான் அதனால தான் நம்ம டார்க் வச்சு தான் சால்வ் பண்ணணும் புரியுதா ஆ எஸ் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் நான் சொல்றேன் இன்னும் சம் முடியல வெயிட் பண்ணுங்க ஓகேவா 3 டார்க் கிடைச்சிருச்சா ஆனா இப்ப பாரு F1 வந்துட்டு இதை இப்படி சுத்த பாக்குது கரெக்டா என்ன பண்ணுது F1 வந்துட்டு அதை இப்படி சுத்த பாக்குது F2 அதை இப்படி சுத்த பாக்குது ஸோ F1 ப்ரொடியூஸ் பண்ற ரொட்டேஷன் இப்படி இருக்கும் F2 ப்ரொடியூஸ் பண்ற ரொட்டேஷன் இப்படி இருக்கும் ஆனா F3 பாரு F3யும் இப்படி ரொட்டேட் பண்ண பார்க்கல F3 வந்து ஆப்போசிட் சைடில் ரொட்டேட் பண்ண பார்க்குது F3 எப்படி ஆக்ட் ஆகுது பாரு F3 இப்படி ரொட்டேட் பண்ண பார்க்குது ஓகேவா அப்போ எஸ் அண்ட் இது வந்துட்டு இஸ் இன் ஈக்லிபிரியம் சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க இட் இஸ் இன் டோட்டல் டார்க் அபவுட் O is 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் என்ன எழுதலாம் F1R plus F2R minus F3R equal 0 அப்படின்னு எழுதலாம் ஓகேவா இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க இதுல இருந்து தான் நம்ம வந்துட்டு இதுல இருந்து நம்ம R டிவைட் பண்ணோம்னா நமக்கு F1 plus F2 minus F3 equal 0 அப்படின்னு வரும் ஆர் நம்ம என்ன எழுதலாம் ஆர் we can write F1 plus F2 equals புரியுதா அதனால தான் மேக்னிடியூட் ஆஃப் F3 வந்து F1 plus F2 ன்னு வந்திருக்கு கிளியரா நவ் கிளியர் சார் புரியுதா இது 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 தெரியும்டா ட்ரையாங்கிள் வந்துட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கரெக்டாக வந்துட்டு 1/3 ஆஃப் த ஆல்டிடியூட் இருக்கும்னு சொல்லுவாங்க ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளில் கரெக்டாக வந்துட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து 1/3 ஆஃப் த ஹைட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீ படிச்சிருப்ப அது பேர் வந்துட்டு என்னதுடா சென்ட்ராய்டோ என்னமோடா சார் ஹவு F1R is the direction were given in question கொடுத்துருக்கு பாருடா இங்கே பாருடா ஆரோ மார்க் போட்டிருக்கு பாரு இங்கேயும் ஆரோ மார்க் போட்டிருக்கு பாரு இங்கேயும் ஆரோ மார்க் போட்டிருக்கு பாரு அப்போ F1 வந்துட்டு இப்படி ஆக்ட் ஆகுது F2 வந்து இப்படி ஆக்ட் ஆகுது ஆனா F3 ஓட டைரக்ஷன் மட்டும் பாரு F3 வந்துட்டு அவன் இப்படி போட்டு இங்க போடல அவன் F3 எங்க போட்டிருக்கான் இப்படியே போட்டிருக்கான் புரியுதா அவன் F3 எங்க போட்டிருக்கான் இப்படியே போட்டிருக்கான் அப்ப ஒரு क्वेश्चनல இருக்கு பாரு டயகிராம் நல்லா பாரு ABC is an equilateral triangle O as its center இங்க பாரு இது வந்து क्वेश्चनலயே கொடுத்திருக்க டயகிராம் இங்க வந்து டயகிராம் நான் வரைஞ்சிருக்கேன் கரெக்ட்டா ஆனா இது பாரு क्वेश्चनலயே இருக்க டயகிராம் அதுல வந்து direction has been mentioned ஓகேவா அங்க இருந்து தான் நம்ம இதுக்கு வந்திருக்கோம் ஓகே கிளியரா ஈஸியா இந்த சம் புரிஞ்சுதா ஓகே மூவிங் ஆன் which of the following pairs of statement is correct அப்படினு கேக்குறாங்க center of gravity definition கொடுத்திருக்காங்க இது படிச்சு சொல்லுங்கடா இது ஈஸி தான் ஹாய் மெடிக்கோ கேர்ள் வணக்கம் வணக்கம் என்ன யோகா பண்றீங்களா யோகா பண்றீங்களா வாங்க வெல்கம் டு த கிளாஸ் எஸ் ஸோ என்னடா பசங்களா இதுல எது ரெண்டா கரெக்ட் சொல்லவா center of gravity of the body is the point at which the weight of the body acts correct அப்புறமா
center of mass coincides with the center of gravity if the earth is assumed to have infinitely large radius. Yes, that is correct. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்டா, field uniform இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதாவது infinitely large radius னா that is also correct. அடுத்து, to evaluate the gravitational field intensity due to any body at an external point, the entire mass of the body can be considered to be concentrated at the center. இது கரெக்டா? இல்ல, அது வந்து ஒரு ரெகுலர் பாடி ஸ்பியர் அப்படின்னா நம்ம அது மாதிரி எடுக்கலாம். ஆனால் irregular பாடி அப்படின்னா நம்ம அப்படி எடுக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் ராங். சரியா? அதனால இது தப்பு. அப்புறம் radius of gyration of any body rotating about an axis is the length of the perpendicular drawn from the center of gravity of the body to the axis. கரெக்டாடா? அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? No. அது வந்து it is the perpendicular distance from what? From its axis of rotation. Okay va, enadra? It is the perpendicular distance from the axis of rotation. So this is also wrong. Okay va? அப்போ statement 1 and 2 தான் correct. Option B is the right answer. சரியா? Okay va? Okay. இப்போ இது கண்டுபிடிங்க பாப்போம். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்லாம் போன கிளாஸ்ல எடுத்தலடா, நீ கவனிக்கலையா? ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கவனிக்கலையா லாஸ்ட் கிளாஸ்ல? ஓகேடா, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்னா ஒன்றும் இல்லைடா. நீ வந்து ஒரு பெரிய நீ வந்து ஒரு லெட்ஸ் சே யூ ஹாவ் அ பாடி, அதை வந்து நீ ஒரு சிங்கிள் பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணுவேன். அப்படி கன்சிடர் பண்ணும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்துட்டு அதோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்கலாம். ஸோ தட் இட் ப்ரொடியூசஸ் த சேம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஸ் த ரியல் பாடி. ஓகேவா? நீ ஒரு பெரிய பாடியை ஒரு சிங்கிள் பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ண போகிற. அப்படி இருக்கும்போது அதோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கரெக்டாக எவ்வளோ தூரத்தில் இருக்குது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து, சச் தட் இட் ப்ரொடியூசஸ் த சேம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஸ் த ரெகுலர் பாடி. அப்படின்றது தான் வந்துட்டு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். கிளியரா? வென்ட் டியூ டு பேட்டரி லோ. ஓகேவா? என்னன்னா நீ வந்து உனக்கு ஒரு மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, அதாவது ஒரு பெரிய பாடி இருக்குது. ஓகேவா? அதை நீ ஒரு சிங்கிள் பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணும்போது உனக்கு அது அந்த சிங்கிள் பாயிண்டோட மாஸோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து எங்கே இருக்குன்னு எடுத்தா உனக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிரியேட் ஆகுமோ ஆஸ் த என்டையர் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அதுதான் வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். புரியுதா? பி சார், என்ன கொஸ்டின் கண்ணா? எக்ஸ்பிளைன் ப்ரீவியஸ் கொஸ்டின் கிளியர்லி. என்னடா கண்ணா புரியல உனக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல? வாட் யூ நாட் அண்டர்ஸ்டாண்ட்? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியரா புரிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியரா புரிஞ்சிருச்சா? செகண்ட் பாயிண்ட்ல என்ன இருக்கு புரியறதுக்கு? இன்ஃபினிட்லி லார்ஜ் ரேடியஸ்னு எடுத்தா நீ வந்துட்டு உன்னோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் சென்டர் ஆஃப் மாஸும் கோயின்சைட் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஓகேவா? ஆப்ஷன் 2, 3 செகண்ட் பாயிண்ட் சார். செகண்ட் பாயிண்ட்ல ஒன்றும் இல்லடா, உன்னோட சென்டர் ஆஃப் மாஸும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் நீ வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு யூனிஃபார்ம் பாடிக்கு அதோட இது பேர் என்ன, ரேடியஸ் வந்து இன்ஃபினிட்லி லார்ஜ்னு நீ அசியூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீ வந்து உன்னோட சென்டர் ஆஃப் மாஸும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் ஒரே இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான். சரியா? அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? தேர்ட் பாயிண்ட், டு எவாலுவேட் த கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு எனி பாடி அட் அன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட், த என்டையர்
mass of the body can be considered to be concentrated in its center of gravity. ஓகேவா? இது வந்துட்டு நீ யூனிஃபார்ம் பாடிக்கு நீ அது மாதிரி எடுத்துக்கலாம். என்னதுடா? நீ வந்து ஒரு பாடி வந்துட்டு யூனிஃபார்ம் கிராவிடேஷனல் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அப்போ வந்துட்டு நீ இங்கே பார், இப்போ இப்படி ஒரு பாடி இருக்கு, இது வந்துட்டு உனக்கு யூனிஃபார்மாக தான் கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து இப்படி யூனிஃபார்மாக தான் இருக்கும்னா நீ அப்போ அதோட மாசம் வந்துட்டு இப்படி சென்டரில் தான் இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே ஒரு பாடியோட கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்துட்டு யூனிஃபார்மாக இல்லை, இர்ரெகுலராக இருக்குது, இப்படி இருக்குது, அது ப்ரொடியூஸ் பண்ணுற கிராவிடேஷனல் ஃபீல்டு இப்படி இர்ரெகுலராக இருக்குன்னா அப்போ நீ அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்துட்டு நடுவில் இருக்க மாதிரி எடுக்க முடியாது. ஓகேவா? நீ எஸ், அப்போ வந்துட்டு உன்னோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து நீ நடுவில் இருக்க மாதிரி எடுத்து கால்குலேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? கிளியரா? ஆப்ஷன் பி 2 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்க? இதுக்கா? ஓகே, இது எப்படி கால்குலேட் பண்றது பார்க்கலாமா? எஸ், கிளியர்? ஓகேல, சரி, ஓகேடா. இதுக்கு என்னடா? ஓகே, ஒரு கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஓகேடா, இந்த ஒரு ஃபார்முலா உனக்கு நான் கொடுக்கல. ஓகேவா? என்னது கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்க்கு சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு நீ கண்டுபிடிக்கணும்னா யூ கேன் ஃபைண்ட் இட் யூசிங் இன்டெக்ரல் ஆஃப் xdm பை இன்டெக்ரல் ஆஃப் dm. சரியா? இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இங்கே வந்துட்டு dm வந்துட்டு என்னென்னு கொடுத்துருக்காங்க? இங்கே பாரு, மாஸ் பர் யூனிட் லென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஃப்ரம் ஒன் ஆஃப் இட்ஸ் எண்ட்ஸ். அப்போனா ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் பர் யூனிட் லென்த் இருக்கு இல்லையா, அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஃப்ரம் ஒன் எண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீ வந்துட்டு யூ டேக் யுவர் மாஸ் பர் யூனிட் லென்த், இதான் மாஸ் பர் யூனிட் லென்த்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து k டைம்ஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஏன்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஃப்ரம் ஒன் எண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகேவா? இஸ் தட் கிளியர்? அப்போ நீ dm என்னன்னு எழுதலாம்? dm வந்துட்டு நீ லாம்டா dxன்னு எழுதலாம், or which is equal to kx dx இப்படி எழுதலாம். சரியா? இது கிளியரா? இதை வச்சுக்கோ. இப்போ வந்துட்டு ட்ரை டு இன்டகிரேட் திஸ். சரியா? இப்போ இதை வந்து இன்டகிரேட் பண்ண பாரு. நியூமரேட்டர்ல எங்க இருந்து எது வரைக்கும் இன்டகிரேட் பண்ணுவேன்? 0ல இருந்து Lன்றது லென்த்னு வச்சுக்கோ. 0ல இருந்து L வரைக்கும் இன்டகிரேட் பண்ணும். ஓகேவா? இது இன்டகிரேட் பண்ண பார்ப்போம். அப்புறம் இதையும் 0ல இருந்து L வரைக்கும் இன்டகிரேட் பண்ணும். இன்டகிரேட் பண்ணி டிவைட் பண்ணினா உனக்கு உன்னோட ஆன்சர் கிடைச்சிரும். ட்ரை. ஹாய் சார், சாரி ஃபார் கம்மிங் இன் லேட், சர்ச்சுக்கு போயிட்டேன். நோ ப்ராப்ளம் டாக்கனா, டோன்ட் வரி. இப்போ வந்துட்டு உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாரு, ராட் ஆஃப் லென்த் 3 meters and its mass per unit length is directly proportional to the distance x from one of its end.
ஓகேவா? ஸோ நான் இதை தான் மாஸ் பர் யூனிட் லென்த்னு எடுத்தேன்னா அதை வந்து நான் கே டைம்ஸ் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு கே என்னன்னு தெரியாது. சரியா? ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் கே டைம்ஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ ஒரு சின்ன எலமெண்ட் டிஎம்மோட மாஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா நான் வந்து மாஸ் பர் யூனிட் லென்த் இன்டூ சின்ன டிஸ்டன்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? என்ன எடுத்துக்கிறேன்? மாஸ் பர் யூனிட் லென்த் இன்டூ சின்ன டிஸ்டன்ஸ் டிஎக்ஸ்னு எடுத்துக்கிறேன். அந்த மாஸ் பர் யூனிட் லென்த் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும்னு சொன்னேன்? கரெக்டாக ஒரு எண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும்னு சொன்னேன். அப்போது கேஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? அதாவது இந்த லாம்டா ஈக்குவல்ஸ் கேஎக்ஸை நான் வந்து இங்கே போட்டுக்கிறேன். சரியா? கிளியரா? யாரா சொன்னா லோவர் லிமிட் ஹையர் வேல்யூவா இருக்கணும் அப்படின்ட்டு? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நீ எங்கேருந்து எங்கே வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணுறியோ அதை லிமிட்டாக போட போகிற, அவ்வளோதான். நீ ஜீரோலேருந்து எல்ன்ற லென்த் வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணுற. ஸோ 0 to L அப்படின்னு போடுற. அப்படிலாம் இல்லைடா. லோவர் லிமிட் வந்துட்டு ஹையர் வேல்யூவாக இருக்கணும் அப்படின்லாம் யார் சொன்னா? அப்படிலாம் எதுவுமே இல்லை. எஸ் சார், கிளியர். இப்போ இது இன்டெகிரேட் பண்ணுங்கடா பசங்களா. இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்? டிஎம்க்கு பதிலாக கேஎக்ஸ் டிஎக்ஸ் போட போகிறீங்க. கே வந்து கான்ஸ்டன்ட் தான், கான்ஸ்டன்ட் வெளில வந்துடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணால் என்ன ஆகும்? x³/3ன்னு வருமா? x³/3ன்னு வருமா? அப்போது மேலே இருக்க இன்டெகிரலோட வேல்யூ என்ன வரும்? ஹாய்டா, ஹாய் ஹாய் ஹாய். ஆஹா, ஓகே ஓகே, வாங்க வாங்க வாங்க, வெல்கம் டு த கிளாஸ். குட் மார்னிங், குட் மார்னிங். இப்போ இங்கே பாரு, இது இன்டெகிரேட் பண்ண போறீங்கடா. மேலே இருக்க இன்டெகிரலோட வேல்யூ என்ன வரும்னு எனக்கு சொல்லுங்க. கீழே இருக்க இன்டெகிரலோட வேல்யூ என்ன வரும்னு எனக்கு சொல்லுங்க. டிஎம்க்கு பதிலாக கேஎக்ஸ் டிஎக்ஸ் போட போறீங்க. மேலே வந்து x³/3 வரும். கீழே என்ன வரும்? கீழே வந்து x²/2ன்னு வரும். அதில் எல்லாம் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? டக்குன்னு சொல்லுங்க. 9k × 9k/2. 9 எங்கேருந்துடா வந்துச்சு? ஓகே, நானே பண்ணவா? இது ஈக்குவல்ஸ் என்னடா ஆகும்? இங்கே வந்துட்டு நான் என்ன போடணும்னு சொன்னேன்? இன்டெக்ரல் ஆஃப் 0 to L x இன்டூ டிஎம்க்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம்? k இன்டூ எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு போட போகிறோம். போட்டோன்னா அடுத்து நமக்கு என்ன வரும்? இன்டெக்ரல் ஆஃப் கே வெளில வந்துடும். 0 to L x² dx அப்படின்னு வருமா? x² இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? k டைம்ஸ் x³/3. எஸ், x² இன்டெகிரேட் பண்ணால் x இன்டூ n+1/n+1 பண்ணுமா? இப்போ 2+1 3 ஆயிரும். பை 3 போட்டு இதை வந்து 0லேருந்து L வரைக்கும் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்துட்டு k இன்டூ L³/3 அப்படின்னு வருமா? அது k இன்டூ L³/3 அப்படின்னு வரும். கரெக்டா? எஸ். அதே மாதிரி இங்கே பண்ணோன்னா, இதை பண்ணோன்னா k இன்டூ L²/2 அப்படின்னு வரும். என்ன வரும்? k இன்டூ L²/2 அப்படின்னு வரும். அப்போ k இன்டூ L³/3 டிவைடட் பை k இன்டூ L²/2 போட்டோம்னா k கேன்சல் பண்ணு, L² L கேன்சல் ஆயிரும். 2 மேலே வரும், 3 கீழே வரும். 2/3 L அப்படின்னு வருமா? என்ன வரும்? 2/3 Lன்னு வரும். இல்லை L வந்து உனக்கு 3 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதை போட்டினா இதுக்கு மேலே வந்துட்டு 3 போட்டினா 3 கேன்சல் ஆயிரும். 2 மீட்டர்ஸ் தான் உன்னோட ஆன்சராக இருக்கும். ஓகேவா? கிளியரா? ஈஸியா? புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாரு. ஓகே சார், அப்பண்ணா
ஓகே, இதுக்கு வந்து உனக்கு இன்னொரு ஃபார்முலா சொல்லிடுறேன். ஓகேவா? எஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஓகேவா? என்னதுடா உனக்கு எஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். எஃபிஷியன்சி ஃபார்முலா வந்து மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் டிவைடட் பை யோட வெலாசிட்டி ரேஷியோ. என்னதுடா மெக்கானிக்கல் அட்வான்டேஜுக்கு நான் உனக்கு ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்துட்டேன். ஓகேவா? அது இல்லாமல் வந்துட்டு வெலாசிட்டி ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஃபார்முலா என்ன? லோட் பை எஃபர்ட்டா, லோட் ஃபோர்ஸ் பை எஃபர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோ. ஓகேவா? வெலாசிட்டி ரேஷியோ ஃபார்முலா என்னவாடா இருக்கும்? எஸ், எஃபிஷியன்சி தான். ஓகேவா? இஸ் given by distance effort moves by distance your load moves. ஓகே, இந்த ரெண்டு இது 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 போதும்டா. இதை வச்சு நீ வந்து கண்டுபிடிச்சிடலாம். லோட் ஃபோர்ஸ் என்னடா 75 kg மாஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? $75 ரைட் ஆன்சர். சூப்பர்டா, மெடிக்கோ கேர்ள். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகேவா? லோட் ஃபோர்ஸ் வந்து 75 kg மாஸ்னா வந்து ஃபோர்ஸ் வந்து 750 நியூட்டனாக இருக்கும். ஓகேவா? பை எஃபர்ட் ஃபோர்ஸ் என்னவாடா இருக்கும்? எஃபர்ட் ஃபோர்ஸ் வந்து 254 நியூட்டன் ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு ரைஸ் 75 kg கொடுத்துருக்காங்களா? அப்போ 250 நியூட்டன் தான் வந்து உன்னோட எஃபர்ட் ஃபோர்ஸ். அப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் உனக்கு என்ன வரும்? மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் என்ன வரும்? 3ன்னு வரும். 750 by 250. அப்போ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் கிரேட்டர் தேன் 1 இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வந்து கம்மி எஃபர்ட்லேயே அதிக லோடை ரேஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்போ பாரு, எஃபர்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ? 250 நியூட்டன் ஃபோர்ஸை வச்சு உன்னால் 750 நியூட்டன் லோடை வந்து ரேஸ் பண்ண முடியுது. ஓகேவா? ஓகே, இப்போ இஃப் உனக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? இஃப் ரோப் இஸ் புல் 12 மீட்டர் தென் த லோட் இஸ் லிஃப்டட் டு 3 மீட்டர். ஓகே, வேணாமா? ரோப் வந்து டிஸ்டன்ஸ் எஃபர்ட் மூவ்ஸ். ஓகேவா? ஸோ ரோப் மூவ் பண்ணுறது தான் வந்துட்டு உன்னோட எஃபர்ட்டு. லோடு மூவ் ஆகுறது 3 மீட்டர். ஸோ இங்கே வந்துட்டு 12/3 போட போகிறேன். இங்கே 12 மீட்டர் போட போகிறேன், இங்கே 3 மீட்டர்ஸ் போட போகிறேன். 12/3 என்னடா வரும் பசங்களா? 12/3 வந்துட்டு உனக்கு 3 1s are 3, 3 4s are 12, 4ன்னு வரும். அப்போ எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? 3/4 அப்படின்னு போடணும். 3/4னா என்னடா 75%, 0.75. கரெக்டா? 3/4 into 100 போட்டினா உனக்கு 75% கிடைச்சிடும். சரியா? that is your answer. Is it clear? இந்த சம் ஓகேவா? சூப்பர் சூப்பர் மெடிக்கோ கேர்ள், கரெக்ட் ஆகணும். ஓகே, இது அடுத்த கொஸ்டின். இதுக்கு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். A couple produces linear and rotational motion, no motion, purely linear motion, purely rotational motion. இதுக்கு உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் தெரிஞ்சிடும். எஸ், இதுக்கு உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் தெரிஞ்சிடும். தெரியுமா? தெரியுமா தெரியாதா பசங்களா? டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்கடா. கம் ஆன். எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக தான் இருக்கணும், டக்குன்னு சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் நல்லா தான் வருது, அங்கே தான். எஸ், கரெக்டா, பியூர்லி ரொட்டேஷனல் மோஷன் தான் கரெக்டு.
என்ன பண்ணும் கப்புள்னா ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் இருக்கும் அதனால உனக்கு நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக தான் இருக்கும் ஆனால் அது ரெண்டும் ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்காது வேறு லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்கும் அதனால நெட் டார்க் வந்து ஜீரோவாக இருக்காது அதனால இட் வில் ப்ரொடியூஸ் பியூர்லி ரொட்டேஷனல் மோஷன் சரியா கிளியரா நோடா கண்ணா பியூர்லி லீனியர் மோஷன் இல்லை பியூர்லி ரொட்டேஷனல் மோஷன் தான் கப்பல்னா ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் அதோட லைன் ஆஃப் ஆக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால நெட் ஃபோர்ஸ் ஆன் த பாடி வந்து ஜீரோவாக தான் இருக்கும் ஆனால் நெட் டார்க் ஆன் த பாடி வந்து ஜீரோவாக இருக்காது அப்படி இருக்கும்போது இட் வில் ஒன்லி ப்ரொடியூஸ் பியூர்லி ரொட்டேஷனல் மோஷன் ஆமாடா இருந்திருக்கு போலடா 97 அப்போ நீட் இருந்திருக்கு போலடா சரியா ஸோ ஒரு டாபிக் முடிஞ்சிருச்சு பாரு அடுத்த டாபிக் வந்துட்டு உனக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்தாச்சு சரியா ஓகேவா அடுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்க்கலாமா ரெடியா சார் அது ஏஎம்பிடி கொஸ்டின் ஏஎம்பிடி கொஸ்டினாண்டா அது சரி நான் சொல்கிறாங்க பார் சரி நான் உங்கள் மெயில் நான் பார்த்தேன் ஓகேவா ஆனால் நான் ரெஸ்பாண்ட் பண்ணல இப்போ காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் அந்த மெயில் பார்த்தேன் நான் அதுக்கு வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணேன் சரியா நான் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு நினச்சிக்காதீங்க நான் வந்துட்டு இப்போ காலையில் எழுந்தப்பறம் தான் பார்த்தேன் கிளாஸ் வரும்போது தான் பார்த்தேன் சரியா ஆனால் ஃபுல்லாக படித்தேன் டோன்ட் வரி பார்த்துக்கலாம் தூக்கி போடுங்க பழைய பிரச்சனைலாம் தூக்கி போடுங்க ஒன்றும் பண்ண முடியாது நம்மளை எஸ் வி ஆர் ஹியர் உங்கள் நீட் கம்யூனிட்டி இருக்குது நான் இருக்கேன் சுபாஷ் சார் இருக்கார் பிரமிளா மேம் இருக்காங்க நாங்கள் எல்லாம் இருக்கோம் வீல் செக் இன் வித் யூ வீல் ஆஸ்க் யூ ஹவ் யூ டூயிங் டோன்ட் வரி சரியா எஸ் சரிடா பசங்களா ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்கடா ஓகே டேக் அ பிரேக் ஃபார் 15 minutes பிரேக் எடுத்துக்கோங்க 10:15க்கு திரும்ப வாங்க நம்ம வந்துட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்க்கலாம் சரியா எஸ்
No பசங்களா 10:50 ஆயிடுச்சுடா வந்துட்டீங்களா? Here is everyone ready? பசங்களா இருக்கீங்களாடா? ஒரே ஒரு நிமிஷம்டா, ஃபோன் எடுத்துக்கிறேன். Yes, is everyone here? Are you guys ready? தமிழ் தெரியாது சொல்றாங்க. வெல்கம் பேக் டு வேதாந்து நீட் தமிழ். வாய்ஸ் கேட்கல, இப்போ கேட்குதாடா? ஹலோ ஹலோ ஹலோ, வாய்ஸ் கேட்குதா? Can you guys hear me? Hi Amrita, good morning, good morning. பார்க்கலாமா? AV clear sir. I'm new sir for your class. வாங்க வாங்க வாங்க, ஓகேவா? ஹாய் அம்ரிதா, வெல்கம் 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 அம்ரிதா, ஓகேவா? முதல்ல வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாடா. I equals summation of m r, ஓகேவா? அதாவது வந்துட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் த ரொட்டேஷ்னல் அனலாக் ஆஃப் இனர்ஷியாடா, ஓகேவா? ரொட்டேஷ்னல் அனலாக் ஆஃப் மாஸ். எப்படி வந்து மாஸ் வந்து உன்னோட சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் மோஷனை ரெசிஸ்ட் பண்ணுதோ அது மாதிரி வந்துட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்றது உன்னோட சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் ரொட்டேஷனை வந்துட்டு ரெசிஸ்ட் பண்ணும், ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணும்போது இதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்குடா. இப்போது இந்த மைக் இருக்குன்னு வச்சுக்கோ, மைக் இருக்குன்னு வச்சுக்கோ, மாஸ் வந்து எம், ஓகேவா? இப்போ நான் அதை வந்து ரொட்டேட் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ நான் ரொட்டேட் பண்ணி நிறுத்திட்டேன். நிறுத்தின உடனே பாரு ஸ்டாப் ஆயிடுது ரொட்டேஷன், கரெக்டாக? என்ன ஆகுது? நிறுத்தின உடனே வந்துட்டு உன்னோட ரொட்டேஷன் ஸ்டாப் ஆயிடுது. இதே வந்துட்டு நான் ஆரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்? ஆரை வந்து இன்க்ரீஸ், ஆர் அதிகம். இப்போ ரொட்டேட் பண்ணி நான் நிறுத்தின உடனே பாரு நான் நிறுத்திட்டேன், நான் ஃபோர்ஸ் கொடுக்கறது நிறுத்திட்டேன். இட் கீப்ஸ் ஆன் ரொட்டேட்டிங் ஃபார் I stopped rotating and it takes some time to come to it, ஓகேவா? ஸோ அந்த சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் ரொட்டேஷனை அது வந்து ரெசிஸ்டர் மைக் பாவும், ஓகேவா? புரியுதா? ஸோ அது வந்து இட் இஸ் த ரொட்டேஷனல் அனலாக் ஆஃப் மாஸ். ஸோ மாஸ் எப்படி வந்துட்டு உன்னோட சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் மோஷனை ரெசிஸ்ட் பண்ணுதோ அதே மாதிரி வந்து இது சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் ரொட்டேஷனை ரெசிஸ்ட் பண்ணக்கூடியது தான் உன்னோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஓகேவா? புரியுதா? கிளியரா? மைக் ரொட்டேட் பண்ணும்போது வாய்ஸ் கிளியராக கேட்கல சார். சரிடா, ஓகேடா, அதெல்லாம் கண்டுக்காதீங்கடா. ஓகே, இப்போது
உன்னோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கு இல்லையா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ணா யூ ஆர் லுக்கிங் டல் டுடே. எஸ் ஐ எம் சிக், ஐ ஹாவ் போத் ஃபீவர் அண்ட் கோல்ட், அதனால தான் கொஞ்சம் டல்லாக இருக்கிறேன். ஓகேவா, வேறு எதுவும் இல்லை. ஓகேவா, இப்போ உன்னோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. என்னது ஃபார் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஒரு ரிங்குக்கு வந்து இட் இஸ் கிவன் பை mr². இது வந்து ஃபார் அ ரிங். ஓகேவா, இதே வந்து ஒரு டிஸ்காக இருந்தால், ஒரு டிஸ்க்கு இட் இஸ் கிவன் பை, டிஸ்க்கு வந்துட்டு ½ mr². ரிங்குனா இதுடா, டிஸ்க்னா வந்து இதுவே இது கேடா இருக்கு. டிஸ்க் வந்துட்டு இங்கேயே வந்து உனக்கு மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா இட் இஸ் கிவன் பை ½ mr². இது மாதிரி சாலிட் ஸ்பியருக்கு வந்துட்டு 2/5 mr². இது உங்களுக்கு தெரியும்லடா. எஸ், ஃபார் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். ஒரு ஹாலோ ஸ்பியருக்கு வந்துட்டு உனக்கு 2/3 mr² இருக்கும். ஓகேவா, இதில் உனக்கு நான் ஸ்பியரோட டெரிவேஷன் மட்டும் காட்டவா? எஸ், ஓ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அண்ணா. ஏடா ஷியோர்டா, ஐ டேக் கேர் ஆஃப் மை ஹெல்த். ஓகேவா, எஸ். தெரியும், நல்லா இருக்கும் இந்த ஃபார்முலா. இதோட டெரிவேஷன் யாருக்காச்சும் பார்க்கணுமா இல்லை சம்மு போகலாமா? டெரிவேஷன் பார்க்கணுமா இல்லை சம் போகலாமா? டெரிவேஷன் பார்த்துருக்கீங்களா? யாராச்சும் ஐடியா இருக்கா? என்னடா டவுட்டு தியாகு? வாட் இஸ் த டவுட் யூ ஹாவ்? நோ சார். சரி ஓகே, டெரிவேஷன் வேணாம். சரி ஓகே, நம்ம டேரெக்டாக சம்மு போகலாம். சம்மில் ஏதாச்சும் டவுட் வந்தால் பார்த்துக்கலாம். A solid sphere of mass m and radius r is rotating about its diameter. ஓகேவா, என்னவா ஒரு சாலிட் ஸ்பியர் அதோட டயமீட்டரில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கோம். A solid cylinder of the same mass and same radius is also rotating about its geometrical axis with an angular speed twice that of the sphere. ஓகேவா, ஒமேகா வந்துட்டு twice that of the sphere இருக்கும். அப்போ ரேஷியோ ஆஃப் தேர் கைனடிக் எனர்ஜிஸ் ஆஃப் ரொட்டேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. தின் ரிங்னு வச்சுக்கோடா. இட் இஸ் நாட் எ வெரி திக் ரிங், தின் ரிங்னு வச்சுக்கோ. அதனால தான் r-l r இல்லை, டேரெக்டாக mr² கொடுத்துட்டாங்க. சரியா? டோன்ட் கன்சிடர் இட் ஆஸ் அ பெரிய இது மாதிரி ரிங்காக பார்க்காத. நெக்லிஜிபிள் ரேடியஸ் இருக்கு, நெக்லிஜிபிள் திக்னஸ் இருக்கு ரிங்காக பார்த்துக்கோ. சரியா? அதனால தான் இல்லை. ஓகேவா, சம் போகலாம். டெரிவேஷன் நோ நீட். சரி ஓகே, சம் வந்தாச்சு. இந்த சம்முக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க பார்ப்போம். ஓகேவா, இப்போ கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா சொல்லிடுறேன்டா. K ஈக்குவல்ஸ் இதுரா, K ஈக்குவல்ஸ் ½ i⍵². ஓகேவா, என்னதுரா? K ஈக்குவல்ஸ் ½ i⍵². ஓகேவா, எப்படி நம்ம நார்மல் கைனடிக் எனர்ஜி எப்படி எழுதுவோம்? K ஈக்குவல்ஸ் ½ mv² எழுதுவோமா? பாரு, m இருக்க இடத்துல வந்துட்டு உனக்கு I இருக்கு. ஸோ மாஸுக்கு பதிலாக I போடலாம். வெலாசிட்டிக்கு பதிலாக உன்னோட ஆங்குலர் வெலாசிட்டி போட்டிருக்கேன். ஓகேவா, i⍵². இப்போ உனக்கு ஐ ஸ்பியர் என்னன்னு தெரியும். இது நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? 2/5 mr² அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக என்ன சொன்னேன்? 2/5 mr² அப்படின்னு சொன்னேன். அதே வந்துட்டு உனக்கு சிலிண்டருக்கு என்னடா? சிலிண்டருக்கு வந்து இட் இஸ் ½ mr². அதுவும் கொடுத்துட்றேன். சரியா? இது ரெண்டும் வச்சுக்கோ. எஸ், இப்போ உனக்கு என்ன கொடுத்துருக்கான்? twice that of the sphere அப்படின்னு கொடுத்துருக்கான். என்னது? உன்னோட ஆங்குலர் ஸ்பீட் வந்து ட்வைஸாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ இதெல்லாம் வச்சு உன்னால் கால்குலேட் பண்ணிட முடியுமா? இதெல்லாம் வச்சு நம்மளால் கால்குலேட் பண்ணிட முடியுமா? பாரு, கைனடிக் எனர்ஜி ஆஃப் த
sphere divided by kinetic energy of the cylinder போட போற கரெக்ட்டா என்னது kinetic energy of the sphere divided by kinetic energy of the cylinder போட போற equals என்னது half I omega square half I இதுல வந்து sphere இது போட போற divided by half I cylinder இது போட போற omega square omega again sphere இது omega of the cylinder போட போற நீ omega of the cylinder பதிலா omega of the sphere square போட்டுக்கலாமா yes so அதாவது 2 times of omega of sphere அப்படினு போடுவ so இதெல்லாம் போட்டு நீ கேன்சல் பண்ணா உனக்கு ஆன்சர் வந்துரும்டா கரெக்ட்டா ஆன்சர் 1:5 தான் ஆன்சர் சூப்பர் போட்டுருவீங்களா இது ஈஸியா I க்கு பதிலா இது போட போறீங்க 2/5 mr square போட போறீங்க I சிலிண்டருக்கு பதிலா half mr square போட போறீங்க அப்புறமா வந்துட்டு உங்களோட வெலாசிட்டிஸும் நீங்க போட்டுற போறீங்க அதனால ஆன்சர் வந்து B வரும் இது ஓகே தானடா இது சால்வ் பண்ணிடுவீங்களா ஈஸி क्वेश्चन தானே எஸ் மூவிங் ஆன் A light rod of length L has two masses m1 and m2 attached to its two ends ஓகேவா என்னதான் லைட் ராட்ல ரெண்டு மாஸ் அட்டாச் ஆயிருக்கான் the moment of inertia of the system about an axis perpendicular to the rod and passing through the center of mass is ஓகேவா என்ன கேட்டிருக்காங்க moment of inertia என்னன்னு கேட்டிருக்காங்க எஸ் got it sir first வந்து நமக்கு இந்த கேஸ்ல நமக்கு வந்து R1 and R2 கண்டுபிடிக்கணும்டா ஓகேவா R1 and R2 கண்டுபிடிக்கணும் R1 R2 க்கு ஃபார்முலா என்னடா R1 வந்துட்டு என்னன்னு எடுக்கலாம் distance of m1 என்னன்னு எடுப்ப m2L by m1 plus m2 அப்படினு வருமா என்ன வரும் அதே R2 வந்து என்ன வரும் m1L by m1 plus yes இதான் உன்னுடைய R1 and R2 ஓட ஃபார்முலாஸ் கரெக்ட்டா distance from center of mass m1 வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கும் center of massல இருந்து அப்படின்றதுக்கான ஃபார்முலாஸ் you have ஓகேவா இப்போ I equals I ஃபார்முலா என்னடா summation of m1 mr square summation of mr square இல்லையா அதனால I equals m1 r1 square plus m2 r2 square அப்படினு போட போற இதுல நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணா உனக்கு ஆன்சர் வந்துரும்டா இதுல நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணா உனக்கு ஆன்சர் வந்துரும் எஸ் L ஸ்கொயர் யார் சொல்லிருக்கீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்கடா பசங்களா கம் ஆன் ஏ ஆன்சர் அப்படின்னு சொல்றீங்க ஏ தான் ஆன்சரா எஸ் டா பசங்களா m1 m2 L ஸ்கொயர் பை m1 plus m2 தான் ஆன்சர் ஓகேவா ஒன்றும் இல்லை நீ ஒன்றும் பண்ண போகிறது இல்லை R1 ஸ்கொயருக்கு பதிலாக m2L by m1 plus m2 the whole square போட போகிறேன் அதே மாதிரி R2 ஸ்கொயருக்கு பதிலாக m1L by m1 plus m2 the whole square போட போகிறேன் போட்டினா அந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா சரியா பண்ணிடுவீங்களா Got it, sir. Super, Dakana. Answer வந்துருச்சா very good. Now moving on to the next one. From a circular disk of radius r and mass 9m, a small disk of mass m and radius r by 3 is removed concentrically. Okay, the moment of inertia of the remaining disk about an axis perpendicular to the plane of the disk and passing through its center is. Okay,
ஏன்னா ஒரு சர்க்குலர் டிஸ்க் ஆஃப் ரேடியஸ் ஆர் அண்ட் மாஸ் 9m இருந்து ஒரு சின்ன டிஸ்கை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க கான்சென்ட்ரிக்கலாக. ஓகேவா? ஸோ நடுவில் இருந்தே ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்படி ரிமூவ் பண்ணும்போது அண்ணா டிட் யூ டேக் டேப்லெட்ஸ் ஏடி ஸ்கொயர்லாம் போடுறாங்கடா. ஓகேவா? இப்போ நான் உனக்கு சொல்கிறேன் பாரு, ஐ ரிமைனிங் இருக்கு இல்லையா, ஐ ரிமைனிங் வந்துட்டு கேன் பி கிவன் பை ஐ ஒரிஜினல் மைனஸ் ஐ ரிமூவ். இது போதும் உனக்கு கால்குலேட் பண்ண. ஐ ஒரிஜினல் என்னடா? சர்க்குலர் டிஸ்க்கு என்ன போட போகிறோம்? half mr² போட போகிறோமா? சர்க்குலர் டிஸ்க்கு half mr² போட போகிறோம். அதில் half எம்முக்கு பதில் என்ன போடலாம்டா? எம்முக்கு பதில் 9m போட்டுக்கலாம். ஓகேவா? எஸ். அப்புறம் ஆருக்கு பதிலாக வாட் வில் யூ புட்? ஆருக்கு பதிலாக ஆரே போட்டுக்கோ, ஏன்னா ரேடியஸ் ஒன்றும் மாறல. சரியா? அதே ஐ ரிமூவ்ல என்ன போட போற? half இன்டூ உனக்கு மாஸ் எம் தான் சொல்லிட்டாங்க. ஓகேவா? இங்கே 9m போடுவேன், இங்கே வந்து மாஸ் எம்ஏ போட்டுக்க போகிற இன்டூ ரேடியஸ் வந்து r/3 போட போகிற. சரியா? போட்டினா உனக்கு ஆன்சர் வந்துடுதா? வாட் வில் பி தி ஆன்சர்டா பசங்களா? என்னடா 4mr² சொல்கிறீங்க? ஓகே, இதுக்கு கரெக்ட். இது வந்து 9/2 mr² கரெக்டு. மைனஸ் இங்கே என்னடா இருக்கும்? 3 3s are 9 இருக்கும், 9 2s are 18 இருக்கும். 1/18 mr² வருமா? ஓகேவா? அப்போ mr² காமனாக எடுத்துட்டீங்கன்னா 9/2 மைனஸ் 1/18 பண்ணணும். எஸ். 9/2 மைனஸ் 1/18 பண்ணணும். அப்போ 18 வரணும்னா என்னடா பண்ணுவேன்? 2 டேபிள்ஸில் 18 எடுத்துனடா. 2 9s are 18. அப்போ 9 9s are 81. கரெக்டா? அப்போ 81/18 அப்படின்னு இருக்கும். 81/18 மைனஸ் 1/18. அப்போ 80/18 அப்படின்னு வரும். 80/18 வந்துச்சுன்னா 80/18 கரெக்டா? 80/18 நீ 2ஆல் கேன்சல் பண்ணால் 40/9 வந்துடும். ஸோ 40/9 mr² தான் உன்னோட ஆன்சர். எஸ், ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தியாகு ஏசி சொல்கிறீங்க, தியாகு ஏசி சொல்கிறீங்க. என்ன வரும் பாருங்க. இதான் கால்குலேட் பண்ணும். இப்போ இதையும் நான் வந்து 18 ஆக்கணும்னா 9ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போது 81 மைனஸ் 1/18 வரும், which is equal to 80/18 mr² வரும். 2ல் அடித்தா 2 9s are 18, 2 4s are 8, 2 0s are 0. ஓகேவா? இப்போ 40/9 mr² is the right answer. ஓகேவா? எல்லாருக்கும் கிளியரா? போட்டுடலாமா இந்த சம்? சிம்பிளா. அடுத்த சம். ஓகே ஓகே, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. I equals mk² அப்படின்னு எழுதலாமா? எஸ், I equals mk² எழுதலாம். RK எல்லாம் ஒன்று தான். கே வந்து கேன்னு எழுதும்போது ஸ்பெசிஃபிக்காக அது வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷனை குறிக்குது. கரெக்டா? அப்போ கே ஈக்குவல்ஸ் √I/m அப்படின்னு வரும். கே ஈக்குவல்ஸ் √I/m. √I/mன்னு வருமா? நோ சார், கால்குலேஷன் சி தான் வரும். half m காமனாக எடுக்க முடியுமா? ஏன்டா r² இருக்கும்போது நீ ஏன்டா half m மட்டும் காமனாக வெளில எடுக்க போற? r² இருக்கும். சரி, ஓகே. 1/2 mr² காமனாக எடுத்தா என்ன ஆகுது பார்ப்போமா? 1/2 mr² காமனாக எடுத்தா உள்ள என்ன இருக்கும்?
9 மைனஸ் அங்கேயும் 1/2 வெளில வந்துச்சுன்னா நைன் எம்ஆர் ஸ்கொயர் மைனஸ் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 9/2 எம்ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1/18 9 2s are 18 ஆமாம் எம்ஆர் ஸ்கொயர்னு வரும். இப்போ இதை வந்துட்டு நான் 81 மைனஸ் அப்போ 80/. அப்பயும் உள்ள 80/9 தானடா வரும். அப்படின்னா half எம்ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 80/9 இருக்கும். இதில் இப்போ கேன்சல் பண்ணால் 40/9 தான் வரும். half எம்ஆர் ஸ்கொயர் காமனாக எடுத்தாலும் அதே தான் ஆன்சர் வரும். half எம்ஆர் ஸ்கொயர் காமனாக எடுத்தாலும் உனக்கு அதே ஆன்சர் தான் வருது. ஓகேவா? எஸ், இஸ் தட் கிளியர்? ஓகே, அப்போ கூட நீ ஆர் இல்லடா இங்கே 9m இருக்குல்லடா, இந்த இங்கே ஓகே ஓகே இங்கே பாரு, இந்த மாஸ் வந்து 9m, நீ 9m தான் போட்டு அப்புறம் தான் அதை வெளியே எடுக்க பார்க்கணும். அப்படியே எடுக்க பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது ஜென்ரல் ஃபார்முலா எழுதியிருக்கேன்டா, அங்கே வந்துட்டு நீ மாஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு தான் அதை வெளியே எடுக்க பார்க்கணும். அப்படியே எடுக்க பார்க்கக்கூடாது. சரியா? ஓகே, இப்போ இது பாருடா, k = √/i/m அப்படின்னு போட்டாச்சு. இப்போ k ஆஃப் டிஸ்க் என்னடா? டிஸ்கோட ஐ என்னது? ரிங்கோட ஐ என்னது? டிஸ்கோட ஐ வந்துட்டு இது ரெண்டும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் ஆல்ரெடி எழுதுனேன். என்ன எழுதுனேன்? ஐ ஆஃப் டிஸ்க் என்ன எழுதுனேன் சொல்லு பார்ப்போம். கரெக்டா? ஐ ஆஃப் டிஸ்க் வந்துட்டு half எம்ஆர் ஸ்கொயரு, ஐ ஆஃப் ரிங் வந்து வெறும் எம்ஆர் ஸ்கொயர். சரியா? ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பசங்க என்ன சொல்லியிருக்கீங்க? ஓகே சார், காட் இட், மூவ் ஆன், சாரி. ஓகே ஓகே ஓகே, ஆன்சர் என்னடா? 1:√2 அப்படின்னு யாரோ கொடுத்துருக்காங்க. எஸ், கரெக்டா கண்ணா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். 1:√2 இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர். எல்லாருக்கும் வந்துருச்சா ஆன்சர்? எல்லாராலையும் போட முடிஞ்சிருச்சா? இதுதான்டா ஆன்சர். சூப்பர்ரா கண்ணா. எப்படிரா? கே ஆஃப் டிஸ்க் என்ன வரும் அண்ட் கே ஆஃப் ரிங் என்ன வரும்? கே ஆஃப் டிஸ்க் வந்துட்டு √/half எம்ஆர் ஸ்கொயர் பை எம்ன்னு இருக்கும். எம்எம் கேன்சல் பண்ணிடலாம். என்ன வரும்? அதே மாதிரி கே ஆஃப் ரிங் என்ன வரும்? எம்ஆர் ஸ்கொயர் பை. ஓகேவா? அப்போ இங்கே வெறும் ஆர் மட்டும் இருக்கும், மேலே வந்துட்டு உனக்கு r/√2 அப்படின்னு இருக்கும். கரெக்டா? இங்கே வெறும் இங்கே வந்து உனக்கு r/√2 இருக்கும், இங்கே வந்து உனக்கு வெறும் ஆர் மட்டும் இருக்கும். ஸோ r/√2 டிவைடட் பை ஆர் அப்படின்னு நீ போட்டினா ஏடா ரேஷியோ r/√2 பை ஆர் அப்படின்னு போட்டினா உனக்கு ஆர் கேன்சல் ஆகிடும். 1/√2 மட்டும் இருக்கும். 1/√2 மட்டும் இருந்துச்சுன்னா நீ அதை 1:√2 எழுதிக்கலாம். கரெக்டா? எஸ், கிளியரா? அடுத்த சம் பார்க்கலாமா? ஓகே, அடுத்த சம். Two bodies have their moment of inertia I and 2i respectively about their axis of rotation. ஓகேவா? If their kinetic energies of rotation are equal, then their angular velocity will be in the ratio. ஓகேவா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐயும் 2iயும் இருக்கும். கைனடிக் எனர்ஜிஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ k1 = k2 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். என்ன எழுதிக்கிறேன்? k1 = k2 எழுதிக்கிறேன். k1 ஃபார்முலா என்னடா? half into I1 ω1 square equals half into I2
ஒமேகா 2 ஸ்கொயர். இப்போ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் சொல்லிட்டாங்க. ஸோ அதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டோம். ஐக்கு நமக்கு என்ன வேல்யூ போடணும் அப்படின்னு தெரியும். என்னதுடா ஐக்கு நமக்கு என்ன வேல்யூ போடணும் அப்படின்றது தெரியும். ஐக்கு என்ன போட போகிறோம்? I1 அப்படியே வச்சுக்கோ. I2க்கு மட்டும் வந்துட்டு 2 டைம்ஸ் ஆஃப் I1 அப்படின்னு போட்டுக்க போகிறேன். ஓகேவா? ஆர் அதை நீ ஐனே எடுத்துக்கிட்டாலும் 2 டைம்ஸ் ஆஃப் I அப்படின்னு எடுத்துக்க போகிற. நெக்ஸ்ட் போகலாமா? இது சம் முடிச்சிட்டிங்களா? இந்த சம்மும் முடிச்சிட்டிங்களா? ஆன்சர் என்ன வரும்? √2:1 அப்படின்னு வரும். சரியா? கரெக்டா? போட்டிங்களா? இங்கே வந்து ஹாஃப் ஆஃப் கேன்சல் பண்ணிடவா? ஹாஃப் ஆஃப் கேன்சல் பண்ணிடவா? இப்போ I omega 1 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் 2I omega 2 ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்க. சரியா? அப்போ என்ன ஆயிரும்டா? ஐயும் கேன்சல் பண்ணிடலாமா கூடயே? அப்போ omega 1 ஸ்கொயர் பை omega 2 ஸ்கொயர் என்னன்னு வரும்? ஈக்குவல்ஸ் 2ன்னு வரும். அதுக்கு ரூட் எடுத்தோம்னா நமக்கு omega 1 by omega 2 ஈக்குவல்ஸ் என்ன வரும்? √2ன்னு வரும். என்ன வரும்? omega 1 ஸ்கொயர் by omega 2 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் 2ன்னு வரும். இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் ரெண்டு சைடும் எடுத்தோம்னா உனக்கு omega 1 by omega 2 ஈக்குவல்ஸ் √2ன்னு வரும். ஸோ √2:1 அப்படின்றது நீ ஆன்சர். கிளியரா? அடுத்து three particles of mass m gram are situated at the vertices of an equilateral triangle. Okay. ABC of side L centimeters as shown in the figure. The moment of inertia of the system about a line AX perpendicular to AB and in the plane of ABC. Yeah, in the line. About this line, moment of inertia of the system என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? How many questions are? How many questions in correct? There will be around. Wait, let me check. அது சொல்லவா? ஒரே ஒரு நிமிஷம்டா, பார்த்து சொல்லிடுறேன்டா. டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் கிட்டடா. be around 20 questions ரா. ரெண்டு சாப்டர் ரெண்டு டாபிக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இல்லை ரெண்டு டாபிக் தான். ஈக்லிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடி அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இது ரெண்டு டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். சரியா? ஈக்லிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடியில் 1 2 3 4 5 6 7 8 கொஸ்டின் இருந்துச்சு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கொஸ்டின். எஸ்டா. அதில் ஒரு 8 கொஸ்டின் எனக்கு இந்த சம் புரியல சார். ஏன்டா இந்த சம் புரியல? இங்கே பாரு, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த சிஸ்டம் கேட்குறாங்க. அவ்வளோதான். சரியா? என்னது? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த சிஸ்டம் கேட்குறாங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா என்னடா? I ஈக்குவல்ஸ் இவ்வளோதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஃபார்முலா. அப்போது நீ இந்த 3 மாசையும் தனித்தனியாக பார்த்து அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாஸ் கண்டுபிடிச்சா போதும். சரியா? 3 மாசையும் தனித்தனியாக பார்த்து அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாஸ் கண்டுபிடிச்சு அதை ஆட் பண்ணால் போதும், உனக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? கிளியரா? ட்ரை பண்ணலாமா? ஓகே. உனக்கு முதல்ல வந்துட்டு RA என்ன? RA வந்து 0. கரெக்டாக? ஏன்னா அது ஆரிஜின்லேயே இருக்குது. கரெக்டாக அங்கேயே தான் பாஸ் ஆகுது. ஸோ அது வந்துட்டு இஸ் நாட் கோயிங் டு ரெசிஸ்ட் யுவர் மோஷன் பை எனி டிகிரி. சரியா? RA வந்து 0வாக இருக்குது. RB என்னடா? RB வந்து கரெக்டாக இதோட லென்த்து தான். ஸோ Lன்னு போட்டுடலாம். RC மட்டும் நீ கண்டுபிடிக்கணும். என்னதுடா? RC மட்டும் நீ கண்டுபிடிக்கணும். இங்கே இருந்து. ஓகேவா? RC மட்டும் யூ ஹேவ் டு ஃபிகர் அவுட்.
ஆர்சி ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்களாடா? இது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னால இது வந்து 60 டிகிரிஸாக இருக்கும். என்னவா இருக்கும்? 60 டிகிரிஸாக இருக்கும். இல்லாட்டி இது எப்படிடா பண்ணலாம்? ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இப்படி ரெண்டாக பிரிச்சுன்னா இது L/2 இருக்குமா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து L/2 இருக்கும். அவ்வளோதான், அப்படியே எடுத்துக்கும். சரியா? ரொம்ப கஷ்டப்படவே வேணும். எதுக்கு தேவையில்லாமல் ட்ரிக்னோமெட்ரிலாம் போயிட்டு L/2 இருக்கும். இப்போ I ஈக்குவல்ஸ் M இன்டூ ஃபஸ்ட்டு ஏக்கு வந்து 0 ப்ளஸ் அப்புறம் என்னடா M இன்டூ பிக்கு பதில் என்ன போட போகிற? L² போட போகிற ப்ளஸ் சிக்கு என்ன போட போகிற? M இன்டூ L/2 த ஹோல் ஸ்கொயர் போட போகிறேன். ஓகேவா? அப்போது ml² ப்ளஸ் ml²/4 போட்டினா என்ன வரும்? 5/4 ml² வரும்டா. அதான் உன்னோட ஆன்சர். இது L/2 இருக்கும்டா. அதை நீ அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். யூ டோன்ட் ஹாவ் டு ஃப்ரெட் அ லாட். ஓகேவா? இதுக்கும் உள்ள பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னதுடா? L/2. ஓகேவா? ஏன்னா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், அதனால வந்துட்டு அங்கேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணால் அது வந்து கரெக்டாக பாதியாக தான் பிரிக்க போகுது. சரியா? கிளியரா? ஓகேவா? ஈஸியா இந்த சம்மு. அடுத்த சம். Circular disc is to be made by using iron and aluminum so that it acquires maximum moment of inertia about geometrical axis. It is possible with okay, idhula edra answer. Sir, last two step once again, sir. பாருடா, I ஈக்குவல்ஸ் mr² தான் ஃபார்முலா. ஸோ M நீ வந்து R வந்து கண்டுபிடிக்கணும். RA வந்து 0ன்னு தெரியும், RB வந்து Lன்னு தெரியும். இப்போ RC வந்துட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அந்த பாயிண்ட்டுக்கும் சிக்கும் உள்ள பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தா இது வந்து L/2 தான் இருக்கும். அப்போது நீ வந்து சம்மேஷன் ஆஃப் I ஈக்குவல் சம்மேஷன் ஆஃப் mr² பார்த்துருக்கோமா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். M இன்ட்டு 0, M இன்ட்டு L², M இன்ட்டு L/2 த ஹோல் ஸ்கொயர். அப்போது இது 0 ஆயிரும், இது போயிடும். உனக்கு வந்து ml² ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும்? ml²/4ன்னு இருக்கும். கரெக்டா? இப்போது இதையும் வந்துட்டு அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இன்ட்டு 4/4 பண்ணினா 4 ml² ப்ளஸ் ml²ன்னு இருக்கும். அதுதான் உனக்கு 5 ml²/4 அப்படின்றது ஆன்சராக வந்துடும். கிளியரா? ஐ டென்ட் கெட் யூ. கிளியராடா? இப்போ கிளியரா? இப்போ கிளியரா? 4 ml² ப்ளஸ் ml² அப்படின்றதுனால 5 ml² வந்துச்சு. கிளியரா பசங்களா? கிளியரா இல்லையாடா? இஸ் இட் கிளியர் ஆர் நாட்? இஸ் திஸ் கிளியர் ஆர் நாட்? நீ வந்து இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோன்றது புரியலையாடா? இதுதான் புரியலையா? என்ன புரியல? எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள். என்ன புரியலன்னு கரெக்டாக சொல்லுங்கள். ஓகே சார், கிளியர் சார். ஓகே ஓகே ஓகேடா. சரியா? கிளியர் சார். இப்போ I என்னடா சொல்லுவோம்? I வந்துட்டு mr² அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இருக்கிறதுலே அதிக டிஸ்டன்ஸில் அதிக மாஸ் வச்சா நமக்கு நல்லது. கரெக்டாக? என்னது? இருக்கிறதுலே அதிக டிஸ்டன்ஸில் அதிக மாஸ் வச்சா நமக்கு நல்லது. அப்போது நீ வந்து அலுமினியம் இன்டீரியரை வச்சு
அயன் அதை சுற்றி வச்சுச்சின்னா உனக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்க போகுது. சரியா? என்னவா இருக்க போகுது? நீ அலுமினியம் வந்து லெஸ் டென்ஸ் தான் அயன். ஸோ அயன்லாம் வந்து மாஸ் அதிகமாக இருக்கும். அப்படி மாஸ் அதிகமாக இருக்க அயனை வந்துட்டு நீ வெளியே வச்சுட்டினா தான் உனக்கு இருக்கிறதுலே அதிக எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? கிளியரா? இதுவும் ஓகேவா? இது ஈஸியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பற்றி பேசுகிறீங்களா? ஏ தான்டா கரெக்ட். சூப்பர்டா கண்ணா, ஏ தான் கரெக்ட். சரியா? அடுத்து, ஃபார் அட்ஜாயினிங் டயக்ராம் த கரெக்ட் ரிலேஷன் பிட்வீன் I1 I2 and I3. ஓகேவா? என்னவா I1 I2 I3 ஓட கரெக்ட் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. யாரால சொல்ல முடியும்? B is the correct answer. I2 greater than I1 தான் கரெக்ட். எஸ். ஏ சார், ஏன் தனுஸ்ரீ ஏ சொல்றீங்க? எப்படி வந்துட்டு I1 greater than I2 இருக்கும்னு சொல்றீங்க? நெக்ஸ்ட் சார். ஓகேடா, நெக்ஸ்ட்டா. ABC is a triangular plate of uniform thickness. The sides are in the ratio as shown in the figure. IAB, IBC and ICA are the moments of inertia of the plate about AB, BC and CA respectively. Which one of the following relations is correct? எங்க கண்டுபிடிங்க பாப்போம். 4 problems left. Yes டா கண்ணா. ஏன் லைவ்ல ஆட் வருது? சாரிடா, அதுக்கு நான் பொறுப்பில்லை. லைவ்ல ஏன் ஆட் வருதுன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? டி தாண்டா கரெக்ட். ஓகேவா? ஐஏபி வந்து அதிகமாக இருக்காது. ஐஏபி ப்ளஸ் ஐபிசி ஈக்குவல்ஸ் ஐசிஏ நம்மளால சொல்ல முடியாது. ஐசிஏ மேக்ஸிமமாக இருக்காது. ஓகேவா? ஐபிசி தான் மேக்ஸிமமாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு இருக்கிறதுலே எதுக்கு வந்துட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு பாரு. ஓகேவா? எதில் வந்து மாஸ் இருக்கிறதுலே ஃபார்தஸ்ட்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும்னு பாரு. பிசி தான் ஷார்ட்டஸ்ட் சைடு. ஓகேவா? எதுனா பிசி தான் வந்து ஷார்ட்டஸ்ட் சைடு. அப்போது பிசிக்கு தான் ஹைட் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும். அதான் இருக்கிறதுலே தூரத்தில் இருக்கும். அதுக்கு தான் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கும். ஓகேவா? சேம் லைக் ப்ரீவியஸ். எஸ், எக்ஸாக்ட்லி டாக்டர் பசங்களா. சேம் ஆஸ் த ப்ரீவியஸ் ஒன். இதுவும் பாரு அதே ரேஷியோவில் இருக்குது பாரு. 3, 4, 5 அப்படின்னு இருக்கு பாரு. இங்கேயும் நமக்கு வந்துட்டு அதே கான்செப்ட் தான்டா. ஒரே கான்செப்ட் தான்டா. எக்ஸாக்ட்லிடா. சரியா? ஓகேவா? நவ் in a rectangle ABCD, BC equals 2 times of AB இருக்கான். moment of inertia is minimum along axis through. எங்க வந்து இருக்கலே moment of inertia மினிமமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. மினிமமாக இருக்கணும்னா என்னடா பண்ணும்? எஸ், சேம் கான்செப்ட். விஷுவலைஸ் பண்ணி பாரு. எங்கே வந்து இருக்கிறதுலே வந்து மாஸ் வந்து க்ளோசஸ்ட் டு த ஆக்சிஸாக இருக்கும்.
டி கரெக்ட், இஜி தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா இதை நீ ஆக்ஸ் எடுத்தால் தான் இருக்கிறதுலே வந்து மாஸ் வந்து க்ளோசஸ்டாக இருக்கும். சரியா? சூப்பர்டா பசங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, a flywheel rotating about a fixed axis has a kinetic energy of 360 joule and its angular speed is 30 radians per second. The moment of inertia of the wheel about the axis of rotation is I equals என்னன்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்டா? Yes, mass distribution is at a minimum distance from EG. சூப்பர்டா கண்ணா, சூப்பர். எக்ஸாக்ட்லி புரிஞ்சிருச்சா? எப்படின்னு புரிஞ்சிருச்சுல்ல? இப்போ நல்லா புரியுதுல்ல? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது கிளியரா புரியுதுல்ல? ஓகேவா? இப்போ இந்த சம் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். K ஃபார்முலா என்னடா? K ஃபார்முலா என்ன? K ஈக்குவல்ஸ் half into I omega square. அப்போ I ஃபார்முலா என்னடா? 2K by omega square. அவ்வளோதான். இந்த ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணிடலாம்டா. கரெக்டா? இந்த ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணிடலாமா? which is equal to 2 times 360 by omega square என்னதுடா? 30 square. கரெக்டா? 900. ஆன்சர் வந்ததா? சி 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 அப்படின்னு சொல்றீங்க. எஸ், 72/90 பண்ணா என்ன வரும்? 7.2/9 வரும், which is 0.8. கரெக்டா? சூப்பர்டா பசங்களா. இப்போ லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்துலாமா? ஆர் யூ கைஸ் ரெடி? இதுவும் அதே மாதிரி தான்டா. சேம் உன்னோட போயிடுறேன், சம் போயிடுறேன். இப்போ பாருடா, a ring of mass m and radius r rotates about an axis passing through its center and perpendicular to its plane with angular velocity omega. That's kinetic energy. Yes, kinetic energy formula என்னடா? kinetic energy formula என்னடா? ஒரே ஒரு நிமிஷம் அம்மா, கிளாஸ்மா ஒரு 2 நிமிஷமா கால் பண்ணுறேன். ஓகேவா? half I omega square. இங்கே I என்னடா இருக்கும்? ரிங்குக்கு என்னதுடா சொன்னேன்? ரிங்குக்கு வந்து mr ஸ்கொயர் சொன்னா. சூப்பர், கரெக்டாக போட்டிருக்கீங்க பாருங்க. அப்போ half mr ஸ்கொயர் omega ஸ்கொயர் இஸ் யோர் ஆன்சர். சிம்பிளா முடிஞ்சுதா? சரிடா பசங்களா. எஸ், இஸ் எவ்ரிதிங் கிளியர்? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, கிவ் யுவர் செல்ஃப்ஸ் a big round of applause. கட்சி சிம்பிளை போடு, மோட்டோவை போடு, எல்லாத்தையும் போடு. இன்னைக்கு 2 விஷயம் தான் பார்த்துருக்கோம். 2 விஷயம் என்னதுடா? ஒன்று வந்து ஈக்லிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடி, இன்னொன்று வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஈக்லிபிரியம்னா என்ன சொன்னேன்? ஈக்லிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடினா எப்போ வந்துட்டு உனக்கு there is both மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம் ஒரு பாடி எப்போ அட்டைன் பண்ணும்? உனக்கு 2 ஈக்லிபிரியம் இருக்கும்போது. ஒன்று என்னது? டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம், ரெண்டாவது என்னது? ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம். டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம்னா நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து 0வா இருக்கும். ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம்னா நெட் எக்ஸ்டர்னல் டார்க் வந்து 0வா இருக்கும். ஓகேவா? டார்க் என்னது? ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்டன்ஸ், அவ்வளோதான் டார்க்கு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தோம். அது கூடயே நம்ம வந்துட்டு இது பார்த்தோம், மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் எப்போ வரும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு உன்னோட எஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு பார்த்தோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்துட்டு இஸ் த ரொட்டேஷனல் அனலாக் ஆஃப் மாஸ் அப்படின்றத பார்த்தோம். எப்படி மாஸ் வந்துட்டு உனக்கு இதை மோஷனை ரெசிஸ்ட் பண்ணுதோ, ஸ்டேட் ஆஃப் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் மோஷனை ரெசிஸ்ட் பண்ணுதோ, அது மாதிரி சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் ரொட்டேஷன் எதிர்க்கக்கூடியது தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு பார்த்தோம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட்? மாஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு,
ப்ளஸ் எவ்வளோ தூரத்தில் அந்த மாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். மாஸ் கிட்டே இருந்துச்சுன்னா அதுவால் ரொம்ப ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ண முடியல. அதே மாஸ் வந்து தூரத்தில் இருந்துச்சுன்னா அது ரெசிஸ்ட் நல்லா பண்ணுது, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். கரெக்டாக உனக்கு நான் மைக் சுற்றி காட்டினேன், அதை பார்த்தோன்னே உனக்கு புரிஞ்சிருக்கும். தூரமாக இருந்தால் ஈஸியாக அது சுற்றிட்டே இருக்குது. கரெக்டாக இதெல்லாம் கிளியரா? சரியா? I am trying but no improvement. Sir, solution for my problem, concept question, problem questions. எஸ் தியாகோ, மைண்ட் செட்டு தான்டா மெயினாக. மைண்ட் செட் தான். எனக்கு தெரியும் உனக்கு இந்த கிளாஸில் வந்துட்டு 1-2 டவுட் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. என்ன டவுட்டும் எனக்கு தெரியும். சார் சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அந்த எக்ஸ்பிளனேஷன் புரியல சார் அப்படின்னு நீ சொல்லியிருந்தியா. ஒன்றும் இல்லைடா, இப்போ யோசிச்சு பாரு. உனக்கு எர்த்து கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. என்னதுனா எர்த்து கிட்ட வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. எக்ஸாம்பிள் ஒரு கார் இருக்குது அப்படின்னா அதோட சென்டர் ஆஃப் மாஸும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் ஒரே இடத்துல தான் இருக்கும். சரியா? என்ன இருக்கும்? சென்டர் ஆஃப் மாஸும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் ஒரே இடத்துல தான் இருக்கும். இதே வந்துட்டு உனக்கு எர்த்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் மேலே வந்துட்டு ஒரு சேட்டலைட் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன ஆகும்னா உனக்கு நீ அப்படியே வந்துட்டு கிராவிடேஷன் வந்துட்டு ஒரே அளவில் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது. சரியா? என்ன ஆகும்? இப்போது இப்படி ஒரு சேட்டலைட் இருக்குது, உனக்கு இப்படி ஒரு ராட் இருக்குது, இங்கே ஒரு மாஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு மாஸ் இருக்குது. இது வந்துட்டு உனக்கு ஒரு சேட்டலைட்னு வச்சுக்கோ, ஒரு டம்பிள் ஷேப் சேட்டலைட்னு வச்சுக்கோ. ஓகேவா? இது வந்துட்டு ஒரு யூனிஃபார்ம் கிராவிடேஷனல் ஃபீல்டில் இல்லை. இதில் என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்து இங்கே வந்துட்டு எஃப் வந்துட்டு வில் பி ஹையர். அதே இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இங்கே வந்துட்டு எஃப் வில் பி ஸ்லைட்லி லோவர். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போது ஜியாமெட்ரிக்காக இதோட சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு இல்லையா, என்னது சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எக்ஸாக்ட்லி அந்த மிடிலாக இருந்தாலும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன ஆகும்னா கொஞ்சம் கீழே இறங்கி தான் இருக்கும். ஏன்னா வந்து உனக்கு எந்த இடத்துல வந்துட்டு நெட்டு ரொட்டேஷனல் டார்க் வந்து 0வா இருக்கோ அதுதான் உன்னோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அப்போது இந்த கேஸில் நெட் ரொட்டேஷனல் டார்க் எங்கே 0வா இருக்கும்? இங்கே ஃபோர்ஸ் அதிகமாக இருக்க சைடுக்கு வந்துட்டு உனக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இறங்கிடும். புரியுதா? சென்டர் ஆஃப் மாஸ் நடுவில் இருந்தாலும் இப்போ இதே ஐட்டம் வந்துட்டு கீழே தரையில் இருந்துச்சுன்னா உனக்கு ஒரே அளவு கிராவிடேஷன் தான் ஆக்ட் ஆகும். ஓகேவா? இந்த ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? F1ம் F2வும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ வந்துட்டு உன்னோட சென்டர் ஆஃப் மாஸும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் ஈக்குவலாக இருக்கும். அதே வந்துட்டு when F1 is greater, ஓகேவா, அதான் சொன்னேன் நான் யூனிஃபார்ம் கிராவிடேஷனல் ஃபீல்ட். அதனால தான் அந்த கொஸ்டினில் வந்து இன்ஃபினைட்லி லார்ஜ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கறதுக்கு என்ன அர்த்தம்னா உனக்கு கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்படி நான் யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா உன்னோட சென்டர் ஆஃப் மாஸும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் வேறையாக இருக்கும். சென்டர் ஆஃப் கிராவிட்டியை நீ வந்து சென்டர் ஆஃப் வெயிட்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? சென்டர் ஆஃப் வெயிட்னு சொல்லலாம். உனக்கு புரியுதா? ஸோ அந்த மாஸுக்கும் வெயிட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வருது பார்த்தியா? எங்கேருந்து டிஃப்ரென்ஸ் வருது? ஏன் டிஃப்ரென்ஸ் வருது? மாஸ் வந்து வெறுமனே இந்த சேட்டலைட்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி. கரெக்டாக? மாஸ் வந்து ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி சேட்டலைட். அதில் எப்படி வந்து மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்றது மட்டும்தான் டிபெண்ட் ஆகிருக்கு. அதுவே வந்து நீ கிராவிட்டி இன்க்ளூட் பண்ணலாம், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன்க்ளூட் பண்ணுற. அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட ஃபீல்டு வந்துட்டு வித்தியாசமாக இருக்கலாம். ஒரு இடத்துல அதிகமாக இருக்கலாம், ஒரு இடத்துல கம்மியாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது தான் உனக்கு சென்டர் ஆஃப் மாஸும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் கோயின்சைட் ஆகாது. புரியுதா? இப்போ உனக்கு ஒரு பெரிய ஸ்கை ஸ்கிரேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோ, இப்படி ஒரு டால் பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த டால் பில்டிங் யூனிஃபார்ம் தான் மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அப்போ அதோட சென்டர் ஆஃப் மாஸ் கரெக்டாக நடுவில் தான் இருக்கும். ஆனால் சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன ஆகும்? உனக்கு இங்கே மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே இருக்க ஃபோர்ஸ் வந்துட்டு வில் பி ஹையர், இங்கே இருக்க ஃபோர்ஸ் வந்து வில் பி லோவர். அப்படி இருக்கும்போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கிரும். அவ்வளோதான் விஷயம். புரியுதா? Concepts clear sir, facing difficulty in solving problems. Okay. சரி என்ன சரி ஓகேடா. உனக்கு என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்? இப்போது உனக்கு எக்ஸாம்பிளுக்கு ப்ராப்ளம் இருக்கும். சார் இந்த ப்ராப்ளம் தான் எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து தியாகுக்கு மட்டும் சொல்ல, வேறு எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே சொல்கிறேன். உங்களுக்கு எக்ஸாக்டாக சார் எனக்கு இந்த கான்செப்ட் புரியுது, ஆனால் இந்த ப்ராப்ளம் என்னால் போட முடியல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் இன்றைக்கி கிளாஸ்லேயே கூட ஏதாச்சும் ப்ராப்ளம் புரியாமல் இருக்கலாம். அப்படி இருக்க ப்ராப்ளமே எனக்கு எடுத்துகிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு சார் இதுதான் சார் எனக்கு இந்த கான்செப்ட் தெரியும், எனக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரியும், ஆனால் அதே பேஸ் பண்ணி வர இந்த ப்ராப்ளமே என்னால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு எதாவது இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிவிடு. சரியா? நான் உனக்கு ஏன் அது அப்படின்ற பிரச்சனையை நான் உனக்கு அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? உனக்கு கான்செப்ட் ஃபுல்லாக புரியாது காரணமா, இல்லை உனக்கு கான்செப்ட் புரிஞ்சுட்டு அதில் ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் உனக்கு அப்ளிகேஷன் பேஸ்டாக வரும்போது உனக்கு புரியாமல் இருக்குது அப்படின்றத நான் பார்த்துட்டு சொல்கிறேன். மெயில் ஐடி இந்த அகைன் எழுதுறேன்டா.
ஓகேவா? இதான் என்னோட மெயில் ஐடி. இதுக்கு மெயில் பண்ணுங்க. madhan.babu@vedantu.com. சரியா? So please feel free to mail me. ஜான், அதான்டா நீ அது எந்த கொஸ்டின்றதை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அனுப்பிவிடு. எல்லா கொஸ்டினுமே அப்படி இருக்குன்னுலாம் சொல்லிடாது. அப்ளை பண்ணுற இடத்துல மிஸ்டேக் ஆகுது. ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க, நான் கண்டிப்பாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். சரியா? ஓகேவா? இப்போது ஓகே அண்ணா, தேங்க்யூ. இம்பார்ட்டண்ட் 170 டாபிக்ஸ் பார்த்தா 650 வாங்க முடியுமா? நீ எதுவுமே வந்து கேரண்டி இல்லைடா பசங்களா. சரியா? ஃபஸ்ட்டு வேணால் அந்த டாபிக்ஸை நான் வந்து அந்த 100 சாப்டர்ஸ் 8 சாப்டர்ஸ் 100 மார்க்ஸ்லாம் போட்டிருப்பேன். ஓகே, அது எதுவுமே உனக்கு கேரண்டி பண்ணாது. புரியுதா? இது கன்ஃபார்மாக நடக்கும்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் வேணா நீ அதை வச்சு டிசைட் பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக பார்த்துட்றேன், ஏன்னா இதுக்கு தான் இருக்கல அதிக வெயிட்டேஜ். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு உனக்கு உன்னோட இது இருக்குது, மெக்கானிக்ஸுக்கு நிறையா வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்றேன் அப்படின்னு பாரு. ஓகேவா? அதே மாதிரி உன்னோட எலக்ட்ரிசிட்டி அண்ட் எலக்ட்ரோ மேக்னட்டிசம்க்கு அதிக வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்றேன் அப்படின்னு பாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றதை பாரு. எஸ், ஐ ஃபார் ஷுர் கோ டு த டாக்டர், டேக் கேர் ஆஃப் மை ஹெல்த், டோன்ட் வரி, ஐல் சி யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் ஒன். அண்டில் தென் ஐல் பி வெயிட்டிங். பை. டேக் கேர்டா பசங்களா. தயவு செஞ்சு டவுட் இருந்தால் எனக்கு மெயில் பண்ணி நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இன்றைக்கி எனக்கு இதுக்கப்புறம் ஐ ஒன்ட் ஹேவ் எனி கிளாஸஸ். இதுக்கப்புறம் மேமோட கிளாஸ் தான் 1 o'clock இருக்கும். ஸோ ஐ வில் பி ஃப்ரீ ஒன்லி. தயவு செஞ்சு மெயில் பண்ணுங்கள், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். சரியா? பை, டேக் கேர்.